பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மூலிகைகள் மூலம் நம் உடம்பில் இருக்கும் அனைத்து தீராத நோய்களையும் தீர்த்து வைத்தார்கள் நம் முன்னோர்கள். எனவே அந்த மூலிகைகளின் நலன்களை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடியலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் சதகுப்பை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான புல் வகை தாவரம். பொதுவாக இந்த சதகுப்பை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய நாட்டு மருந்து கடைகளில் ரொம்ப காமனாக கிடைக்கக்கூடிய சில மூலிகைகளில் ஒன்றுன்னு சொல்லுவோம். மிக அதிகமாக மருந்துகளுக்காகவும் காய்ச்சலுக்காகவும் பயன்படுத்துகின்ற மிக முக்கியமான ஒரு மருந்து இந்த சதகுப்பை. இப்போ இந்த சதகுப்பையை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா கருமுட்டை பை நீர்க்கட்டிகளுக்கு சதகுப்பை ஒரு மிகச்சிறந்த மருந்து என்றால் மிகையாகாது. இந்த கருமுட்டை பை நீர்க்கட்டிகள் அப்படிங்கிறது பொதுவாக அதிகமாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனையாக இன்றைக்கு இருக்கிறது. குழந்தையின்மை சம்பந்தப்பட்ட ஒரு கோளாறுகள் அப்படின்னு பார்க்கும்போது திருமணம் ஆகின்ற ஒரே தேதியில் திருமணம் ஆகின்ற ஒரு 100 தம்பதிகளை பார்க்கும்போது கருமுட்டை பை நீர்க்கட்டிகள் இருக்கக்கூடிய பெண்களுக்கு 40 பேருக்கு குழந்தை தள்ளி போவதற்கோ அல்லது பிறக்காமல் போவதற்கோ வாய்ப்பு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த சதகுப்பையை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு வெள்ளை கலரில் இருக்கும், அல்லது ஒரு ஜீரகம் போன்ற ஒரு தோற்றத்தை கொண்டு இருக்கும். நல்ல சுகந்தமான ஒரு வாசனை இருக்கக்கூடிய பொருள் இந்த சதகுப்பை. இந்த சதகுப்பையுடைய சூரணத்தை ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்து ஒரு 1 லிட்டர் தண்ணீரில் இட்டு நன்றாக கொதிக்க வைத்து 1/2 லிட்டராக குறைத்து கொள்ள வேண்டும். 1/2 லிட்டர் இந்த கஷாயத்தை காலை ஒரு முறை, மதியம் ஒரு முறை, இரவு ஒரு முறை, உணவுக்கு முன்பு ஒரு தேநீர் போல அருந்த வேண்டும். அந்த மாதிரி அருந்தும்போது மிக வேகமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த கருமுட்டை பை நீர்க்கட்டிகள் சம்பந்தப்பட்ட காரணிகள் குறைந்து மாதவிலக்கு சீராக ஆரம்பிக்கிறத பார்க்கலாம். ஒரு 6 மாதம் அல்லது 1 வருடம் சதகுப்பையுடைய கஷாயத்தை தொடர்ந்து நீங்கள் சாப்பிடும்போது அந்த கருமுட்டை பையில் இருக்கக்கூடிய கட்டிகள் எல்லாமே கரைந்து ஓவரிஸ் மீண்டும் நார்மலுக்கு வரதை நம்ம பார்க்க முடியும். ஆனால் குறைந்தது 1 வருடமாவது இந்த சதகுப்பை கஷாயத்தை நாம் சாப்பிட வேண்டும். இரண்டாவது, சர்க்கரை நோயை பற்றி நம்ம நிறைய இன்றைக்கு பார்க்குறோம். 2 வகையான சர்க்கரை நோய் மாடர்ன் மெடிசனில் சொல்கிறாங்க. ஒன்று இன்சுலின் தேவைப்படுகின்ற சர்க்கரை நோய், இன்னொன்று இன்சுலின் தேவைப்படாத மாத்திரைகளை கொண்டு கட்டுப்படுத்துகின்ற சர்க்கரை நோய். மூன்றாவது கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ், ப்ரெக்னன்சி டைமில் வரக்கூடிய சர்க்கரை நோய் சில நேரத்தில் இருக்கலாம், சில நேரத்தில் இல்லாமலும் இருக்கலாம். ஸோ இந்த 3 வகையான சர்க்கரை நோய் 2 வகை மேஜர் கிளாசிஃபிகேஷனை நம்ம பார்க்கணும். இந்த இன்சுலின் தேவைப்படுகின்ற சர்க்கரை நோயின்னு சொல்லக்கூடிய IDDM, இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, அதில் இன்னொரு வகையான பிரச்சனை இன்றைக்கு ஏற்படுறதை பார்க்குறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ட் டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது முதல்ல ஒரு 10 யூனிட்டில் ஆரம்பிக்கக்கூடிய சர்க்கரை நம்முடைய உணவு பழக்கத்தில் இருக்கக்கூடிய தவறோ அல்லது உடற்பயிற்சியில் இருக்கக்கூடிய தவறோ தொடர்ந்து நடைபெறும்போது ஒரு 10 வருடத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 100 யூனிட் வரையிலும் இன்சுலின் நம்ம எடுத்துக்கொண்டால் கூட சர்க்கரை கண்ட்ரோலில் இருக்காது. சர்க்கரை மிக கடுமையான அளவு மோசமாக இருக்கும். இன்சுலின் எடுத்துக்கொண்ட பிறகு கூட பார்த்திங்கன்னா சர்க்கரையுடைய அளவு 300, 350, 400, சில நேரங்கள் 600 வரை போகிறதெல்லாம் கூட நான் பார்த்துருக்கேன். பெரும்பாலும் இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும் போது ஒரு எமர்ஜென்சி கண்டிஷன், யாராலையும் எந்த உதவியும் செய்ய முடியாமல் இருக்கிறத பார்க்க முடிகிறது. 1000 இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் இருக்கக்கூடிய இன்சுலின் போட்டுக்கொள்ளக்கூடிய நோயாளிகளில் குறைந்தது 100 பேருக்காவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடிகிறது. அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்கக்கூடிய மிகச்சிறந்த மருந்து இந்த சதகுப்பை. சதகுப்பையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு எக்ஸ்ட்ராக்ட் இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற பிறப்பிலிருந்தே சர்க்கரை நோயுடன் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த எக்ஸ்ட்ராக்ட் ஒரு மிகப்பெரிய மருந்தாக இருக்க முடியுமா, அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய இன்சுலின் அளவை குறைத்து உபயோகப்படுத்தி கொள்வதற்கு உபயோகமாக இருக்குமான்ற ஆராய்ச்சி இன்றைக்கு மேஜராக பார்த்திங்கன்னா அமெரிக்காலையும் சைனாலையும் மிகப்பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்கிறது.
ஏன்னா அந்த 2 நாடுகளிலுமே இன்சுலின் ரெசிஸ்டன்ட் இருக்கக்கூடிய டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் பேஷண்ட்ஸோடைய அளவு மிக அதிகமாக கொண்டே இருக்கிறது. அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஏற்படும் போது ஆயுட்காலம் 1 வருடம் 2 வருடம் மேக்ஸிமம் 3 வருடம் தான் சொல்ல முடியும். அதுக்கு மேலே ஒன்றுமே சொல்ல முடியாது. ஸோ அதனால் நிறைய ஆராய்ச்சிகள் நடக்குது. ஆனால் பாரம்பரிய மருத்துவத்தில் பாருங்கள், பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சம்மந்தப்பட்ட டயபெட்டிஸ் மெல்லிட்டஸை கரெக்டாக கண்டுபிடிச்சி அதற்கான ஒரு மருந்தையும் சொல்லியிருக்கார்கள். அதுதான் சதக்குப்பை. சதக்குப்பையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த கஷாயம் 1 லிட்டர் தண்ணிக்கு 20 கிராம் அளவுக்கு சதக்குப்பையை போட்டு நன்றாக கொதிக்க வைத்து 500 மில்லியாக அதை குறைத்து 150 மில்லி காலை, 150 மில்லி மதியம், 150 மில்லி இரவு 3 வேளை உணவுக்கு முன்பு அப்படின்னு சாப்பிட ஆரம்பிக்கும்போது ஒரு மாத காலத்திலேயே சர்க்கரையுடைய அளவு படிப்படியாக குறைந்து வருவதை பார்க்கலாம். இன்சுலினை நிறுத்தக்கூடாது. இதோடு சேர்த்து நீங்கள் சாப்பிடுகின்ற சர்க்கரை மருந்துகளை தொடர்ந்து சாப்பிடணும். ஒரு 3 மாதம் ஆகும்போது உங்களுடைய சர்க்கரை நல்ல கண்ட்ரோலுக்கு வரதை பார்க்க முடியும். அதன் பிறகு உங்களுடைய டயபெட்டாலஜிஸ்டே, உங்களுடைய சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவரே படிப்படியாக நீங்கள் உபயோகப்படுத்துகின்ற இன்சுலின் அளவை குறைக்க முயற்சி செய்வதை நீங்கள் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ட் டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு நல்ல தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து இந்த சதக்குப்பை. இன்றைக்கு ஒரு வைரல் காய்ச்சல் நம்ம சமூகத்தில் பரவி வர்றதை நம்ம பார்க்குறோம். முதல்ல லேசாக ஃபீவர் ஆரம்பிக்கும், அடுத்த நாள் தொண்டை வறட்சி, இருமல் ஆரம்பிக்கும். அதன் பிறகு தொடர்ந்து 1 வாரம் இருமல் சளி இருந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு நிறைய பார்க்குறேன், அந்த கடைசி 15 நாட்களில் நான் பார்க்குறேன், நிறைய பேர் மிக ஆபத்தாக கொண்டு போய் நிமோனியா இருக்குன்னு சேர்க்கக்கூடிய, மருத்துவமனையில் சேர்க்கக்கூடிய அளவுக்கு மோசமான ஒரு வைரல் காய்ச்சல் இப்போ சமூகத்தில் பரவி வர்றதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த வைரல் காய்ச்சல் சம்பந்தப்பட்ட சளி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளுக்கு சதக்குப்பை ஒரு மிகச்சிறந்த மருந்து. இன்றைக்கு காலையில் நம்ம எழுந்துக்கும் போதே மூக்கிலேருந்து லேசாக தண்ணி வடியுது, இல்லை லேசாக தொண்டை கரகரப்பு, இருமல் ஏற்படுது. உடனே என்ன பண்ணோன்னா, 1 டம்ளர் தண்ணிக்கு 1 ஸ்பூன் சதக்குப்பையை போட்டு நல்லா கொதிக்க வச்சு 1/2 டம்ளராக குறைச்சி வடிகட்டி 1 துளி தேன் அல்லது சிறிது பனங்கற்கண்டு சேர்த்து அந்த கஷாயத்தை கொஞ்சம் சாப்பிட்ணும். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவரில் பாருங்கள், உங்களுக்கு அந்த கோல்டும் இருமலும் சளியும் எங்கே போகுதுன்னே தெரியாது, டக்குன்னு மறைஞ்சு போயிடும். இன்றைக்கி கேஸ் ட்ரபிள், சார் எனக்கு வயிறு எரிச்சல் இருக்குது, நான் ஆன்டாசிட் சிறப்பை சாப்பிட்றேன், எனக்கு பசி இல்லை, நான் பேண்டாப்ரசோல் மாத்திரைகளை சாப்பிட்றேன், எனக்கு மோஷன் போக மாட்டேங்குது, நான் பேண்டாப்ரசோல் மாத்திரைகளை சாப்பிட்றேன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மருத்துவ பல்கலைக்கழகங்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இன்றைக்கு சிறுநீரக செயல் குறைபாடு வருவதற்கு எந்த அளவுக்கு வலி நிவாரண மாத்திரைகள் காரணமாக இருக்கிறதோ அதே அளவுக்கு ஆன்டாசிட் சம்பந்தப்பட்ட மாத்திரைகளும் கேஸ் ட்ரபிளுக்காக நீங்கள் சாப்பிட்ற மாத்திரைகளும் காரணமாக இருக்கிறது. உங்களுக்கு சந்தேகம் தான் நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். நீங்கள் சாப்பிட்ற அந்த ஆன்டாசிட் மாத்திரையோட போட்டு இதோடைய பக்க விளைவுகள் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். ரொம்ப அழகாக போட்டிருப்பாங்க. நிச்சயமாக கிட்னி ஃபெயிலியர் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் அப்படின்னு. இன்றைக்கு எல்லாம் நம்ம நினச்சிக்கிறோம், சர்க்கரை நோய் வந்தால் கிட்னி ஃபெயிலியர் வரும், ப்ரெஷர் அதிகமானால் கிட்னி ஃபெயிலியர் வரணும். நிச்சயமாக கிடையாது. நீங்கள் தினசரி உபயோகப்படுத்துகின்ற ஆன்டாசிட் மற்றும் பேண்டாசிட் மாத்திரைகள் நிச்சயமாக இதை உண்டாக்குகிறது. அப்போ அது இல்லாமல் எப்படி இருக்க முடியும் கேட்டிங்கன்னா, அதுக்கு சதக்குப்பை ஒரு மிகச்சிறந்த மருந்து. 100 மில்லி தண்ணீர், 1 தேக்கரண்டி சூரணம் போடுங்க, கொதிக்க வைங்க, 50 மில்லியாக குறைங்க, வடிகட்டுங்க. அந்த ஒரு கஷாயத்தை காலையில் எப்போல்லாம் பசி இல்லாமல் இருக்கோ 1 கிளாஸ் சாப்பிடுங்க. இல்லை வீட்டிலையே அந்த சதக்குப்பை நிறைய வீடுகளில் இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். சமையல் கட்டில் வீட்லேயே இருக்குது. வீட்டுக்கு டீ வைக்கிற மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் அதை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அந்த நேரத்தில் மட்டும் இல்லை, அடிக்கடி இந்த மாதிரி தொந்தரவுகள் வராமல் இருப்பதற்கும் இந்த சதக்குப்பை உதவி செய்கிறத பார்க்கலாம். எப்போ பார்த்தாலும் முட்டு வலிக்குது, காலையில் எழுந்துக்கும்போது இந்த சிறு சிறு முட்டுகள் எல்லாம் கடுமையான வலியாக இருக்குது, என்னால் பொறுத்துக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சார் ராத்திரி படுக்கும்போது என்னோடய இடுப்பு விட்டு போகுது சார், ரொம்ப வலிக்குது, என்னால் ஒன்றுமே செய்ய முடியலன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் வலி மாத்திரை டெய்லி போட்டு தான் படுக்கிறேன், நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன்னா இன்றைக்கி வலி மாத்திரை போட்டால் தான் என்னால் அந்த ஃபங்க்ஷனுக்கு நடந்து போக முடியுதுன்னு சொல்லக்கூடிய வயதான பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே நல்ல தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து இந்த சதக்குப்பை. 100 மில்லி நல்லெண்ணெய் எடுங்க, அந்த நல்லெண்ணெயை நல்லா கொதிக்க வைங்க. நல்லா அந்த எண்ணெய் கொதித்து வரும்போது அதை கீழே இறக்கி வச்சுட்டு ஒரு 25 கிராம் சதக்குப்பை அதில் போட்டுருங்க. அதை அப்படியே பொரிஞ்சு அது அப்படியே அடங்கிடும். அடங்கின பிறகு அந்த எண்ணெயை வடிகட்டி வலி எங்கே இருக்கோ அந்த இடத்துல தேய்ச்சி வெந்நீர் வச்சு குளிச்சு பாருங்கள். உங்களுடைய வலிகள்லாம் தானாக பறந்து போகிறத நம்ம பார்க்கலாம். எனவே நேயர்களே, இந்த சதக்குப்பையை பொறுத்தவரையிலும்
உடலில் ஏற்படுகின்ற நிறைய பிரச்சனைகளை தடுப்பதற்கு, உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். தீயவைகளை அகற்றிவிட்டு நன்மைகளை உணர்ந்து கொண்டு சமுதாயத்தில் எவ்வாறு நடமாடலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடியலைவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு புதிய மாற்றம் என்பது, ஒரு நடைமுறையில், ஒரு வழக்கில் ஒரு புதிய மாறுதலை கொண்டு வருவது என்பது அந்த காலகட்டத்தினுடைய ஒரு தேவைகளையும் புதியதொரு காலகட்டத்தினுடைய அடையாளங்களையும் குறிப்பதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு புதிய ஒரு வழிகாட்டுதல்களை கொடுக்கக்கூடியவர்கள் தான் அந்த காலகட்டத்திற்குரிய சிறந்த தலைவர்களாக போற்றப்படுகிறார்கள், வழிகாட்டக்கூடிய தலைவர்களாக மதிக்கப்படுகிறார்கள். திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவருடைய பிறந்த தினத்தின் போது வெளியிட்ட ஒரு அறிவிப்பு என்பது அனைவராலும் பாராட்டப்பட்டது, போற்றப்பட்டது. அது என்ன அறிவிப்பு? அதாவது தன்னுடைய பிறந்த தினத்தில் தனக்கு அந்த பொன்னாடைகள் என்று சொல்லக்கூடிய அந்த சால்வைகளை அணிவிக்க வேண்டாம், அதற்கு பதிலாக சிறந்த புத்தகங்களை தனக்கு பரிசீலியுங்கள் என்று ஒரு வேண்டுகோளை அவர் முன்வைத்தார். அந்த வேண்டுகோள் தான் எல்லா தரப்பு மக்களாலும் அது ஒரு மிகச்சிறந்த ஒரு அறிவிப்பாக, ஒரு மிகச்சிறந்த ஒரு வேண்டுகோளாக மதிக்கப்பட்டது, பாராட்டப்பட்டது. பல ஊடகங்களும் கூட அதற்காக ஒரு பாராட்டை தெரிவித்தன என்று கூட நாம் சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த அறிவிப்பிற்கு பின்னே என்ன இருக்கிறது? அவரே அதை பற்றி விளக்குகிறார். அதாவது பொன்னாடைகள் அணிவிக்கிற இந்த பழக்கம் என்பது ஒரு காலத்தில் உடை என்பது ஒரு மனிதனுடைய கௌரவத்தோடு தொடர்புடையதாக, அல்லது ஒரு மனிதனுடைய கௌரவத்தை குறைக்கக்கூடியவர்கள் அதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்தது. அதாவது உயர் சாதியினரை கண்டால் அடித்தட்டு சாதிகள் இருக்கக்கூடியவர்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் தங்களுடைய தோளில் இருந்த துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கொள்ள வேண்டும், அவர்கள் முன்னால் துண்டு அணிந்து வரக்கூடாது என்கிற ஒரு நிலை இருந்தது. ஆனால் சமூக நீதிக்கான இயக்கமாக ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக சமத்துவத்திற்கான போராட்டத்தை நடத்திய திராவிட இயக்கம் என்பது தோளில் துண்டு அணிவிப்பதன் மூலமாக இந்த பழக்கத்தை, இந்த சாதிய மேலாதிக்கத்தை உடைத்து எறிந்தது. அதுவரைக்கும் அங்கீகாரமற்றவர்களாக, தோளில் துண்டு போடுவதற்கு கூட அனுமதியற்றவர்களை எல்லாம் அவர்கள் மேடையில் நிறுத்தி அந்த தலைவர்களாக அவர்களை மாற்றி, அவர்களை உயர்த்தி அவர்களுடைய தோளில் துண்டு அணியக்கூடிய இந்த வழக்கம் என்பது ஒரு சமூக நீதிக்கான போராட்டத்தின் ஒரு அடையாளமாக இருந்தது. அதோடு மட்டுமல்ல, தோளில் கைத்தறி துண்டுகளை அணிவிப்பது என்பது கைத்தறி தொழிலாளர்களுடைய நெசவாளிகளினுடைய வாழ்க்கையை உயர்த்த வேண்டும் என்பதற்காக அன்றைய திராவிட இயக்க தலைவர்கள் அந்த கைத்தறி துண்டுகளை ஊர் ஊராக சுமந்து சென்று விற்று அதன் மூலமாக கைத்தறி தொழிலாளர்களுடைய வாழ்க்கைக்கு மறுவாழ்வு அளித்ததையும் கூட ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய அந்த அறிக்கையிலே சுட்டிக்காட்டினார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு காலம் மாறுகிறது. இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் ஒருவர் என்ன உடை அணிய வேண்டும், அணியக்கூடாது என்று யாரும் நிர்பந்திக்க முடியாது. எல்லோரும் அவர் விரும்புகிற உடையை அணியக்கூடிய ஒரு சமூக சமத்துவம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அது கூட திராவிட இயக்கம் நடத்திய இடையறாத போராட்டத்தின் வழியாக இன்றைக்கு அது உருவாகி இருக்கிறது. திராவிட இயக்கம் தோன்றிய காலத்தில் தோளில் துண்டு அணிவித்து அந்த சமத்துவத்தை நிலைநாட்ட வேண்டிய இருந்த அந்த அவசியம் என்பது இப்பொழுது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அதை ஏன் வெறும் சடங்காக செய்ய வேண்டும் என்கிற கேள்வியின் அடிப்படையில் தான் யாருக்கும் பயனற்ற இந்த துண்டுகளை ஏன் வாங்கி பயன்படுத்த வேண்டும்? அதற்கு பதிலாக அறிவை வளர்க்கக்கூடிய, சிந்தனையை வளர்க்கக்கூடிய, சிந்தனைக்கு மறுமலர்ச்சி அளிக்கக்கூடிய புத்தகங்களை நாம் வாங்கி பரிசீலித்தால் அதன் மூலமாக அறிவு என்பது பரவலாகும். அந்த அறிவு பரவலாக்கின் மூலமாக சமூகத்தில் பல புதிய சிந்தனைகள் ஏற்படும். நிறைய பேர் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக புத்தகங்களை வாங்கி சென்ற அரிய காட்சியை காண முடிந்தது. அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் என்பது ஓராண்டுக்கு முன்பாக தொடங்கி சென்னையில் 2ஆம் ஆண்டாக அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதே போல் காதலர் தினத்தன்று கூட புத்தகங்களை பரிசீலிக்கலாம் என்கிற கோரிக்கைகளை சிலர் முன்வைத்தார்கள். இப்படி பொதுவான விழாக்கள், நிகழ்ச்சிகள் வருகிற போது நாம் என்ன செய்கிறோம்? உணவுகளுக்காகவோ, இனிப்புகளுக்காகவோ, பட்டாசுகளுக்காகவோ நாம் செலவழிக்கிற பணத்தில் ஒரு சிறிய பகுதியை, அல்லது மதுபான விருந்துகளுக்காக நாம் செலவழிக்கிற பணத்தில் ஒரு சிறிய பகுதியை நாம் புத்தகங்களுக்காக செலவிட்டால் அது உண்மையிலேயே நாம் ஒரு அறிவுசார் பண்பாட்டைச் சேர்ந்தவர்கள், அறிவுசார் மரபைச் சேர்ந்தவர்கள் என்கிற உணர்வு நமக்கு ஏற்படும். நிறைய இடங்களில் புத்தகங்களை வைத்துக்கொள்வதற்கோ பாதுகாப்பதற்கோ வீடுகளில் ஒரு சிறிய ஏற்பாடுகள் கூட இருப்பதில்லை என்பதை பார்க்க முடிகிறது. புத்தக அலமாரிகளே இல்லாத வீடுகளை நாம் பார்க்கிறோம். குழந்தைகளுக்கு பாட புத்தகங்களை தவிர வேறு எந்த புத்தகங்களும் அவர்களுக்கு தெரிவது இல்லை.
பல சமயங்களில் குழந்தைகள் பாடப்புத்தகங்களை தான் புத்தகங்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். பெரியவர்களுக்கோ புத்தகம் உலகத்தினுடைய எந்த ஒரு கதவுகளும் திறக்காத நிலையில் தான் நிறைய பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பல வீடுகளில் செய்தித்தாள்கள் கூட வாங்காத குடும்பங்கள் எல்லாம் இருக்கின்றன. அந்த சூழ்நிலையில் நாம் புத்தகங்களை வீடுகளுக்குள் கொண்டு செல்ல வேண்டும். நாம் ஒரு காட்சி கலாச்சாரத்தினுடைய அடிமைகளாக மாறிவிட்டோம். ஒன்று, நாம் நாள் முழுக்க தொலைக்காட்சிகளின் முன்னால் அடிமைப்பட்டு கிடக்கிறோம், அல்லது சமூக வலைத்தளங்களில் கொட்டப்படுகிற எண்ணற்ற பயனற்ற தகவல்களை இடைவிடாமல் படிக்கக்கூடியவர்களாக, அதற்கு எதிர்வினையாற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம். மாறாக ஒரு அறிவு பரப்பை, நம்முடைய மிகப்பெரிய அறிவு களத்தை நமக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய புத்தகங்களின் பால் நாம் எந்த அக்கறையும் மற்றவர்களாக இருக்கிறோம். நம்முடைய சமூக வாழ்க்கை, பண்பாட்டு வாழ்க்கை, வரலாற்று வாழ்க்கை, பொருளாதார சூழல், அதேபோல் சுற்றுப்புறச் சூழல், இப்போ தனிமனித உணர்வுகள், தனிமனிதனுடைய அந்தரங்கமான விருப்பு வெறுப்புகள், இதையெல்லாம் பற்றி பேசக்கூடிய, நம்மை பண்பாட்டு ரீதியாக சிறந்த மனிதர்களாக மாற்றக்கூடிய புத்தகங்களின் மீது நாம் அக்கறையற்று இருப்பது எந்த விதத்திலும் நியாயமல்ல. அந்த வகையில் தான் விழாக்களோடு, கொண்டாட்டங்களோடு, நிகழ்ச்சிகளோடு புத்தக பரிசுகளை அளிப்பது என்பது புத்தகங்களுக்கு உயிரூட்டுவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக நான் கருதுகிறேன். இதை ஒவ்வொருவரும் பிடிவாதமாக செய்தால் தமிழில் இன்னும் அதிகமான புத்தகங்கள் விற்பனையாகும், அதிகமான புதிய வாசகர்கள் உருவாகக்கூடிய சூழல் ஏற்படும். கண்டிப்பாக ஒவ்வொரு வீடுகளிலும் ஒரு புத்தக அலமாரி உருவாகும். ஒவ்வொரு திருமண வீட்டிற்கும் நீங்கள் செல்லுகிற போது ஒரு புத்தகம் உங்களுக்கு பரிசாக கிடைக்கும் என்றால், ஒரு பொது நிகழ்ச்சிக்கு செல்லுகிற போது நீங்கள் அங்கு ஒரு புத்தகம் உங்களுக்கு பரிசளிக்கப்படுகிறது என்று சொன்னால், அதைவிட சிறந்த மாண்பு எதுவும் இருக்க முடியுமா? பூங்கொத்துகளுக்காக அல்லது பொன்னாடைகளுக்காக நாம் செலவழிக்கிற பணம் என்பது அந்த நாளோடு போய் முடிந்துவிடக்கூடியது. ஆனால் புத்தகங்கள் அப்படி அல்ல. அவை அளிக்கப்படாத பரிசுகளாக நம்மோடு கூட வரும், நமக்கு வழிகாட்டும் மிகச்சிறந்த ஆசிரியர்கள் நமக்கு உரையாடக்கூடிய ஒரு வாய்ப்பை அந்த புத்தகங்கள் அளிக்கும். அந்த வகையில்தான் புத்தக பரிசுகள் என்பது நமக்கு நாமே அறிவை பரிசீலித்துக் கொள்கிற, நமக்கு நாமே ஒரு ஆழ்ந்த உயரிய பண்பாட்டை பரிசீலித்துக் கொள்கிற ஒரு செயலாக இருக்கும். அந்த செயலை நாம் அனைவரும் தொடர்ந்து செய்வோம் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் அறிந்தும் அறிந்திராத பல துறைகளை சார்ந்த வல்லுநர்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறார்கள். எனவே இன்று நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் அனுபவசாலி யார் என்பதை பார்க்கலாம். நம் விடியலைவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலைவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை சிறப்பு மருத்துவர் டாக்டர் பூங்கோதை செல்வராஜ். ஒரு மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை சிறப்பு மருத்துவர் அப்படிங்கிற முறையில் இந்த பெண்கள் சார்ந்த பிரச்சனைகள் என்ன, எந்த காலகட்டத்திலேருந்து ஒரு பெண் இந்த மருத்துவத்துக்குள்ளே வரணும், அவங்கள பற்றின ஒரு புரிதல் அவசியமாக இருக்கும். முழுமையான ஒரு புரிதல் அப்படிங்கிறது திருமணத்திற்கான நேரம் என்ன, அது சார்ந்த பிரச்சனைகள் எப்போ வருது, அதற்கான மருத்துவம் என்ன, இப்படி நிறைய விஷயங்களை டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை சிறப்பு மருத்துவராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் மேடம். குழந்தையின்மை அப்படின்னு நம்ம பேசும்போதே இன்னைக்கு சமூகத்தில் புதிதாக திருமணமான ஒரு தம்பதியர் சந்திக்கிற ஒரு பெரிய பிரச்சனை இதுவாக தான் இருக்குது. திருமணமாகி ஓராண்டுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு குழந்தை இல்லை அப்படின்னா குடும்பமும் சரி, அந்த சமூகமும் சரி ஒரு பெரிய கேள்விக்குறியோடு பார்க்குறாங்க, ஒரு பெரிய மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறாங்க. அதுலேயும் பெண்களோட பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள தான் ஒரு முழுமையான ஒரு குற்றவாளிங்கிற அளவுக்கு ஒரு கண்ணோட்டம் இருக்கு. குறைபாடுகள் இருவருக்கும் இருந்தாலும் அதற்கு பதில் சொல்ற இடத்துல ஒரு பெண் இருக்கிற ஒரு சூழல் தான் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு இந்த நவீனத்துவம் அதிகமாக வளர்ந்ததுனாலயோ என்னன்னு தெரியல, டெக்னாலஜி வளர்ந்திருந்தாலும் பிரச்சனைகளும் நிறைய இருக்கு. ஆண்களுக்கும் இன்னைக்கு வந்து நிறைய இன்ஃபர்டிலிட்டி இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கூட சொல்லியிருக்காங்க. இந்த பிரச்சனை ஏன் வருது, ஒரு சரியான மருத்துவரை நம்ம எந்த காலகட்டத்தில் அணுக வேண்டிய அவசியத்தில் இருக்கும், அதற்கான தீர்வு அப்படின்னும் போது இந்த துறை ரொம்ப பெரிய அளவில் வளர்ந்திருக்குன்னு சொல்லலாம். எல்லோருக்கும் ஒரு முழுமையான தீர்வை ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இன்னைக்கு பிரகாசமா இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். குழந்தையின்மை மருத்துவம் நல்ல அதிநவீன தொழில்நுட்பத்தோடு இப்போ நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. இப்போ பிரச்சனைன்னு பார்க்கும்போது மேடம், இதெல்லாம் பின்னாடி வரக்கூடிய ஒரு பிரச்சனைனாலும் பெண்கள் அதிகப்படியான ஒரு பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க அப்படின்னும் போது ஒரு பெண் பூப்படைகிற அந்த காலம், அந்த பிபர்ட்டி, ஆஃப்டர் பிபர்ட்டி அவங்களுக்குள்ள நடக்கிற அந்த ஹார்மோனல் பிசியோலாஜிக்கல் சேஞ்சஸ், அதை பற்றின ஒரு புரிதல் இன்னைக்கு இல்லாத
இல்லாத ஒரு சூழல்ல இருக்கும். ஒரு பெற்றோர்களுக்கும் சரி, திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு மகப்பேறு மருத்துவர், ஒரு பெண்ணியல் சார்ந்த மருத்துவத்துக்குள்ளேயே நம்ம வர்றோம், அந்த பிரச்சனையை அடிப்படையில் தான். ஆனா அதுக்கு முன்னாடியே இந்த காலகட்டத்துல அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வரும், அது மருத்துவ ரீதியா சரி பண்ணலைன்னா அது பெரிய விளைவுகளை ஏன் கொண்டு போய் கொடுக்குது, இந்த புரிதல் இல்லாம இருக்கு மேடம். நம்ம நிறைய மகப்பேறு சார்ந்தும் குழந்தையின்மை சார்ந்து பேசின முடியினாலும் நிகழ்ச்சியில முதல்ல பெண்கள் சார்ந்த அந்த ஒரு ஏஜ் அட்டன் பண்ண அந்த பிவர்ட்டி, அந்த காலகட்டத்துக்கு அப்புறமா பெண் சந்திக்கிற பிரச்சனைகள் என்னவா இருக்கும் சொல்கிறேன். இப்போ இப்போ நார்மலாக 12 வயசு ஆகும்போது எல்லாம் மெச்சூர் ஆகிறாங்க. தட் இஸ் ஏஜ் ஆஃப் மெனார்கி இஸ் 12 years. இப்போ ஒரு பெண் குழந்தையாக பிறக்கும்போது அவங்களோட ஓவரியில் ஒரு மினிமம் 1 to 2 million oocytes, அது ஃபாலிக்கிள்ங்கிற அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்கும். பட் அட் த டைம் ஆஃப் பிபர்ட்டி அந்த மெனார்கி அட்டைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒரு 2 to 3 lakhs தான் இருக்கும். அதாவது எவ்ரி இயர் குறைஞ்சிட்டே தான் வரும். ஃபாலிக்கிள் நம்பர் குறைஞ்சிட்டே வரும். ஆக்சுவலாக மேலுக்கு பார்க்கும்போது அவங்களுக்கு ஸ்பெமட்டோஜெனிசிஸ்ங்கிறது ஒரு 72 நாளைக்கு ஒருக்கா புதுசாக வந்துட்டே இருக்கும். பட் ஸ்டார்டிங் ஃப்ரம் பர்த் அவங்களுக்கு அந்த நம்பர் ஆஃப் எக்ஸ் கம்மியாயிட்டே வரும். ஸோ அட் த ஏஜ் ஆஃப் மெனார்கி, தட் இஸ் அட் த ஏஜ் ஆஃப் 12, அவங்களுக்கு குறைஞ்சது 2 to 3 லட்சம் ஃபாலிக்கிள்ஸ் தான் இருக்கும். அப்போ எவ்ரி மந்த் என்ன ஆகும், அதுலேருந்து ஒரு 300 to 400 ஃபாலிக்கிள்ஸ் வளர ட்ரை பண்ணோம். ஆனால் அதில் ஒரு 20 மட்டும் இதாகி போகும். அதுலேயே 1 மட்டும்தான் செலக்ட் ஆகி அது ரப்சர் ஆகும். மீதி ஒரு 499 ஃபாலிக்கிள்ஸ் அப்படி டெஸ்ட்ராய் ஆயிரும். ஸோ பெர் இயர் பார்த்தீங்கன்னா 6000 ஃபாலிக்கிள்ஸ் டெஸ்ட்ராய் ஆகுது. அப்போ 12 yearsல இப்போ 2 lakhs ஃபாலிக்கிள் இருக்குன்னா 22 ஆகும்போது அவங்களுக்கு 60,000 ஃபாலிக்கிள் லாஸ் ஆயிரும். ஸோ அதனால இப்போ ரெகுலராக இப்போ பீரியட்ஸ் ஆகிட்டு இருக்கிறவங்களுக்கு இது நேச்சுரலாகவே இந்த மாதிரி எல்லாருக்கும் நடந்துட்டுருக்கு. ஸோ அதனால அதே மாதிரி இப்போது இது பீரியட்ஸ் ஒரு சிலருக்கு நார்மல் சைக்கிளில் கரெக்டாக ஒரு மிட் சைக்கிளில் இந்த ஓவிலேஷன் அப்படிங்கிற அந்த ஈவெண்ட் நடக்கணும். இப்போ இந்த ஓவிலேஷன், இந்த ஃபாலிக்கிள் வளர்றது, இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது ஹார்மோன்ஸ். இந்த பிட்யூட்ரி அப்படின்னு பிரெயினில் இருக்குது. அந்த பிட்யூட்ரி, ஹைப்போதலாமஸ், அந்த கிளான்ஸ்லேருந்து வர ஹார்மோன்ஸ் ஓவரியை கண்ட்ரோல் பண்ணுது. ஓவரியில் இந்த ஃபாலிகுலர் க்ரோத்தை கண்ட்ரோல் பண்ணுது. அது ஃபாலிகுலர் க்ரோத்தை கண்ட்ரோல் பண்ணுறது இல்லாமல் அதிலிருந்து ஓவரியில் அந்த ஃபாலிகுலர் இன்னொரு ஹார்மோன் வருது, தட் இஸ் ஈஸ்ட்ரஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான். அது யூட்ரஸில் ஆக்ட் பண்ணும். ஸோ இப்போ பீரியட்ஸ் ஆனால் இந்த ஃபஸ்ட்டு 5 daysல அந்த எண்டோமெட்ரியம்லாம் பீலாகி வரதான் பீரியட்ஸ்னு சொல்கிறோம். இப்போ அந்த ஈஸ்ட்ரஜன்கிற அந்த ஹார்மோன் எண்டோமெட்ரியத்தில் ஆக்ட் பண்ணி அதை க்ரோ பண்ண வைக்கும். அப்புறம் மிட் சைக்கிளில் எல்ஹெச் ஆக்ட் பண்ணி அந்த ஃபாலிக்கில் ரப்சர் பண்ணுது, தட் இஸ் ஓவிலேஷன். அது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபாலிக்கிள் மைனஸ் எக் இஸ் கால் கார்பஸ் லியூட்டியம். அதுலேருந்து ப்ரொஜெஸ்ட்ரான்கிற ஹார்மோன் வரும். அந்த ஹார்மோன் மறுபடியும் எண்டோமெட்ரியத்தில் ஆக்ட் பண்ணும். அப்போ 28th day அந்த மாதிரி வரும்போது இப்போ அந்த ஒரு அன்மேரிட் கேர்ள் அவங்க அப்படிங்கும்போது அந்த அதோட லைஃப் 28 days தான். ஸோ இட் வில் டிஸப்பியர். ஸோ ஹார்மோன் சப்போர்ட் ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது அந்த எண்டோமெட்ரியமில் திரும்ப எதாவது அப்படி க்ரோ ஆச்சோ அதெல்லாம் ஃபுல்லாக பீலாகி வெளியில் வரும். தட் இஸ் கால் மென்சஸ். ஸோ இது ரெகுலராக ஓவிலேட்டிங் உமனுக்கு மட்டும்தான், அந்த கேர்ளுக்கு மட்டும்தான் ரெகுலராக பீரியட்ஸ் வரும். ஸோ இந்த ரெகுலர் பீரியட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது மெயினாக பிரெயின்லேருந்து வர FSH-LH. ஸோ இந்த FSH-LHோட ஆக்டிவிட்டி எப்போ டிஸ்டர்ப் ஆகுன்னா, எப்போ இது பர்சன் ரொம்ப வெயிட் ஓவராக ஒபிசிட்டி, இந்த ஈட்டிங் ஹேபிட்ஸ் எல்லாம் ரொம்ப இப்போ நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றாங்க, ஃபேட் அதிகமாக இருக்க டயட்லாம் சாப்பிட்றாங்க. ஸோ அதனால என்ன ஆகுது, அந்த FSH-LH அந்த ரேஷியோ ஆல்ட்ரு ஆகி அந்த ஃபாலிக்கிள்ஸ் இந்த கரெக்டான இந்த ப்ரோக்ராம்டு க்ரோத் நடக்கிறது. ப்ரோக்ராம்டு க்ரோத் அண்ட் ப்ரோக்ராம்டு அட்ரிசியான்னு சொல்லுவது. அது சரியாக நடக்காதனால என்ன ஆகும், அந்த ஒரு இம்மெச்சூர் அரஸ்டட் ஃபாலிக்கிள்ஸ் ஓவரிலேயே அப்படியே ஸ்டே ஆகி அது பார்க்குறதுக்கு இந்த ஸ்கேன்லாம் பண்ணும்போது ஒரு பாலிசிஸ்டிக் அப்பியரன்ஸை கொடுக்கும். சின்ன சின்ன நீர் கோர்த்து மாதிரி, அதை நீர் கட்டி பாலிசிஸ்டிக் ஓவரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் சின்ன வயசுலேருந்தே ஈட்டிங் ஹேபிட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு நம்ம கரெக்ட் பண்ணணும். ரொம்ப அதிகம் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றது, ரொம்ப அதிகம் நான்வெஜ், ரொம்ப அந்த ஒபிசிட்டி அவேர்னஸ் கண்டிப்பாக எல்லா குழந்தைகளுக்கும் நம்ம முதல்லேருந்து ஆரம்பத்தில் சொல்லிடல. ஸ்நாக்ஸ் எல்லாம் நம்ம பேரண்ட்ஸும் அப்படி தான் அந்த மாதிரி டயட் தான் எல்லாம் என்கரேஜ் பண்ணுறாங்க. நிறைய டயட் ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், இந்த ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள், இந்த வெஜிடேரியன் இதில் மெயினாக இந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் நல்லா சாப்பிடணும். நல்ல எக்ஸசைஸ் ரெகுலராகவே சின்ன வயசுலேருந்து ஹேவ் டு கோ ஃபார் ரெகுலர் வாக்கிங் எக்ஸசைஸ் அதெல்லாம் பண்ணி பாடி வெயிட்டை பாடி மாஸ் இண்டெக்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகாமல் ஒபிசிட்டி வராமல் பார்த்துக்கிட்டாங்கன்னா இந்த பீரியட் இர்ரெகுலாரிட்டி இருக்காது. பீரியட்ஸ் இர்ரெகுலர் அப்படின்னாவே அவங்களுக்கு அந்த ஓவிலேஷனே நடக்காது, எக்கே ரிலீஸ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி அந்த PCO ரொம்ப நாள்
நாள்பட அது இருக்கும்போது தான் அந்த ஓவரி ரொம்ப என்லார்ஜ் ஆகி டிப்பிக்கல் அந்த பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போயிடும். கண்டிப்பாக மேடம், இது பேசும்போது தான் கேட்கணும். இப்போ இந்த ரெகுலர் சைக்கிள் பற்றி சொன்னீங்க 28 days அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நிறைய யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை சீக்கிரமாக ஆகுதுன்றதை சொல்கிறாங்க மென்ஸ்ட்ரல் சைக்கிள், இல்லைன்னா நாங்கள் 2 months ஒரு 3 months ஒரு தடவை தான் ஆகுது. ஸோ அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக ஓகே ஐம் ஹாப்பி அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு பள்ளி கல்லூரி மாணவிகள்லாம் நம்ம பேசுறதை பார்க்குறோம். இந்த மாதிரியான ஒரு irregularities வந்து எங்கே கொண்டு போகுது மேடம்? இந்த irregular periods நான் சொன்ன மாதிரி இந்த ஹார்மோன்ஸ் தான், இந்த FSH LHோட அந்த இது சின்க்ரோனைஸ்ட் ஆக்ஷன் வந்து டிஸ்டர்ப் ஆகும்போது இதாகுது. அப்போ அது சம்டைம்ஸ் வந்து ஈவன் தைராய்டு ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஹைப்போதைராய்டிசம் தைராய்டு லெவல்ஸ் கம்மியாக இருந்தது அப்படின்னாலும் சைக்கிள் irregularity வரும். ஏன்னா தைராய்டு இஸ் த gland which controls other endocrine glands like ovary and also இது pituitary. ஸோ அதனால வந்து தைராய்டு ப்ராப்ளம்ஸு கூட இருக்கலாம். அப்புறம் மெயின் ரீசன் வந்து இந்த ஆனோவுலேஷன் தான். There is absence of ovulation. Ovulation நடக்கலை அப்படிங்கும்போது பீரியட்ஸ் வந்து தள்ளி வரும். பட் ஃப்ரீக்வெண்ட்டாக வர்றது இப்போ சப்போஸ் ஒன்ஸ் இன் 21 daysங்கிறதுல நார்மல் சைக்கிள், லெஸ் தேன் 21 days அப்படின்றது இட் இஸ் கால் ஃப்ரீக்வெண்ட் பீரியட்ஸ். அது அப்புறம் தைராய்டு மற்ற வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அதெல்லாம் பார்த்துக்கணும். சம்டைம்ஸ் வந்து ஃப்ளோ ஜாஸ்தி இருக்கும். இப்போ வேறு ஏதாவது ப்ளீடிங் டிசார்டர்ஸ்லாம் இருக்கா அதையும் நம்ம ரூல் அவுட் பண்ணிக்கணும். வேறு ஏதாவது பிளட்டில் த்ரோம்போசைட்டோபீனியா அந்த மாதிரி நிறைய பேருக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு ப்ரொஃப்யூஸ் ப்ளீடிங்கில் இருக்கும். ஸோ அதர் தேன் திஸ் ரெகுலர் ஹார்மோனல் இது வேறு ஏதாவது பிளட் சம்மந்தப்பட்ட டிசார்டர்ஸ் இருக்கான்னு அதையும் நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணணும். சப்போஸ் இப்போலாம் நிறைய பேஷண்ட்ஸ் வந்துடுறாங்க, ஸ்கூல் சில்ட்ரனாக இருந்தாலும் சரி காலேஜ் கேர்ள்ஸுமே இப்போ ஓரளவுக்கு அவேர்னஸ் இருக்குது, பீரியட்ஸ் ப்ராப்ளம்னா முன்னாடியே வந்துடுறாங்க. அப்போ நாங்கள் இப்போ இருந்து அட்வைஸ் பண்ணி இந்த மாதிரி டயட் மெயினாக இந்த ஒபிசிட்டி கரெக்டாக வச்சுக்க சொல்கிறோம். அதை பெருசாக ஹார்மோன் ட்ரீட்மெண்ட் இப்போ தேவைப்படாது அவங்களுக்கு. ஒன்ஸ் தே கெட் மேரிட் அப்புறம் அவங்களுக்கு அந்த ஓவுலேஷன் இண்டக்ஷன் ட்ரீட்மெண்ட் அப்புறம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இதெல்லாம் சொல்லிக் கொடுப்போம். கண்டிப்பாக மேடம். இப்போ திருமணம் ஆன தம்பதிகள் இப்போ ப்ரீ கவுன்சிலிங்லாம் கூட சில டாக்டர்ஸ் நம்ம சொல்கிறத பார்க்கணும், திருமணத்துக்கு முன்னாடி கவுன்சிலிங் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ திருமணம் ஆகி ஒரு 6-7 மாதம் அவங்களுக்கு குழந்தை இல்லை, 1 வருடம் இல்லைனாலே ஒரு பெரிய பாதிப்பு அப்படின்றத இருக்கிறத நம்ம பேச போகிறோம். அது மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி கவுன்சிலிங் ஆரம்பிக்கணும்னு சொல்கிறாங்களே, அது என்ன மாதிரி இருக்கும் மேடம்? இப்போ நார்மலாகவே ஒன்ஸ் தே கெட் மேரிட் அவங்க தே ஹேவ் டு கம் ஃபார் ப்ரீ கன்செப்ஷனல் கவுன்சிலிங். ஏன்னா ஃபஸ்ட்டு தே மஸ்ட் நோ வெதர் தே ஆர் எலிஜிபிள் டு பிகம் அ பேரண்ட். ஓகே, ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 21-22 இயர்ஸில் பெருசாக டாக்டர்கிட்ட போயிருக்கவே மாட்டாங்க. ஏதோ ஒரு ஃபீவருக்கு போயிருப்பாங்க, அதிகமாக எந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அண்ட் ஆல்சோ ஒரு சில பேஷண்ட்டுக்கு ஆல்ரெடி வந்து சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும், மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் லைக் எபிலெப்சி, இந்த ஃபிட்ஸுக்கு மருந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, இல்லை தைராய்டு ப்ராப்ளம் ஆல்ரெடி டயக்னோஸ் பண்ணி மருந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, இல்லை ஹார்ட்டில் ஏதாவது மைனராக அவங்களுக்கு தெரியாது, அது இக்னோர் பண்ணிடுவாங்க. சின்ன வயசு ஏதாவது ஒரு இந்த மைட்ரல் ஸ்டெனோசிஸ் ரிப்பேர் ஏதாவது பண்ணி அதுக்கு ஏதாவது சம்டைம்ஸ் ஏதாவது வேல்வ் ரீப்ளேஸ்மெண்ட்லாம் பண்ணதுக்கு ஏதாவது ஆன்டிகோகுலன்ட் டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆல்ரெடி சம் மெடிக்கல் டிஸார்டர் காம்ப்ளிகேட்டிங் ஆல்ரெடி இருக்கலாம் அவங்களுக்கு. இல்லை ஒரு சிலர் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கல, சில ப்ராப்ளம் தான் நாங்கள் தான் கண்டுபிடிப்போம். when they come to us, when we investigate அப்போ வந்து கண்டுபிடிப்போம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து 2 பேருமே வந்து இது பண்ணிக்கணும், ப்ரீ கன்செப்ஷனல் கவுன்சிலிங் பண்ணிவிட்டு 2 ஹஸ்பண்ட் சைடு நிறைய பேருக்கு டயபிட்டிஸ் நாங்கள் பார்க்குறோம். இப்போ டயபிட்டிஸ் இருந்தாலும் அவங்களோட ஸ்பெர்ம் பேராமீட்டர்ஸ்லாம் பாதிக்கும். ஸோ அதனால் வந்து 2 பேரும் ஜென்ரல் இன்வெஸ்டிகேஷன்ஸ், அப்புறம் ஒரு ஸ்கேன், ஒரு ஹஸ்பண்ட் தேவைன்னா ஒரு செமன் அனாலிசிஸ் இதெல்லாம் ஜென்ரல் ஒரு கவுன்சிலிங் வந்து பண்ணிவிட்டு அப்புறம் இந்த ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்டேஷன், அது ப்ரீ கன்செப்ஷனல் ஃபோலிக் ஆசிட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது இப்போ நார்மலாகவே ஒரு கன்செப்ஷன் ஆச்சு அப்படின்னா எல்லா கன்செப்ஷனும் கம்ப்ளீட்டாக அது பேபியில் போய் முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூரின் டெஸ்ட் பாசிட்டிவ் அப்படிங்கிற ஒரு 100 பேர் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஸ்கேன், ஒரு டேட்டிங் ஸ்கேன், வயபிலிட்டி ஸ்கேன் பண்ணும்போது ஒரு 85 to 90% தான் வந்து வயபிள் பேபி இருக்கும். ஒரு 10 to 15% பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்டாபாஷன், டைட்டடோவும், கரு வளரலை அப்படின்லாம் சொல்லுவோம். அதுக்கு காரணம் மெயினாக அந்த குரோமோசோமல் டிஃபெக்ட். அந்த எம்ப்ரியோ எல்லாமே ஹெல்த்தி எம்ப்ரியோஸாக இருக்காது. ஸோ அதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இந்த ப்ரீ கன்செப்ஷனல் ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்ட் பண்ணால் இந்த மாதிரி இந்த மிஸ்டாபாஷன்ஸ், டைட்டடோவும் ப்ரிவெண்ட் பண்ணும். அண்ட் ஆல்சோ அது குழந்தைக்கு வர அந்த கன்ஜென்டல் டிஃபெக்ட்ஸ், இந்த நியூரல் டியூப் டிஃபெக்ட் எல்லாமும் வராது. அதனால ப்ரீ கன்செப்ஷனல் சப்ளிமெண்டேஷன் இது ப்ளஸ் டயட் எல்லாமே. அப்போ சப்போஸ் டயபிட்டிஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சா டயபிட்டிஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் தே ஹேவ் டு பிகம் ப்ரெக்னென்ட். ஏன்னா சுகர் ஜாஸ்தி இருந்தது அப்படின்னா அதனாலேயும் வந்து கன்செப்ஷன் ஆகிறதும் டிலே ஆகும். அப்படியானாலும் அந்த மிஸ்டாபாஷன்ஸ் அப்புறம் டிஃபெக்ட்ஸ் இந்த பேபி இதெல்லாம் காமன். ஸோ எதாவது மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்குதுன்னு அந்த சமயத்தில் நம்ம டயக்னோஸ் பண்ணாலும் அதெல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு தென் ஒன்லி தே ஹேவ் டு ட்ரை ஃபார் ப்ரெக்னென்சி. கண்டிப்பாக. இப்போ திருமணமானவொன்னே ஒரு முழுமையான ஒரு பந்தத்தில் நம்ம ஈடுபடுறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி மருத்துவ ரீதியாக நம்மளை பற்றின ஒரு தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க டாக்டர்கிட்ட எதுக்குமே கன்சல்டேஷன் போயிருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஒரு வீடு கட்டுறது எதுனாலும் எப்படி பிளான் பண்ணி செய்கிறோம்.
அதே மாதிரி பேபிஸ் ஆல்சோ பேபிஸ் ஒன்லி அவர் லைஃப். ஸோ அதை வந்து ஒரு ஆரோக்கியமான குழந்தைய நம்ம பெற்றெடுக்கணும், எந்த டிஃபெக்ட்டும் இல்லாமல் நல்ல ஒரு இன்டெலிஜென்ட் பேபி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ப்ரீ கன்செப்ஷனல் கவுன்சிலிங் கண்டிப்பாக பண்ணிக்கணும். அப்புறம் குழந்தை இல்லை அப்படிங்கிற இதுக்கு வரும்போது, அதாவது இப்போ நார்மலாக யங் ஏஜ் லெஸ் தென் 30 அப்படின்னா ஒரு 6 months, இப்போ முதல்ல 1 yearன்னு சொல்லுவோம். 1 year ஆஃப் அன்ப்ரொடெக்டட் இன்டர்கோர்ஸ் 1 year ட்ரை பண்ணுறாங்க, கன்சீவ் ஆகலைன்னா தே ஹேவ் டு கம் ஃபார் கவுன்சிலிங் சொல்கிறோம். பட் இப்போல்லாம் வந்து 6 monthsலேயே 6 months அதுவும் இல்லாமல் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்கள உடனே வந்துடலாம். ஏன்னா டைம் டிலே ஆக அந்த ஃபெர்டிலிட்டி பொட்டன்ஷியல் குறைஞ்சிட்டே வரும். மருத்துவ ரீதியாக அவங்களுக்கு ஒரு குறைபாடு இருக்குது, அதுக்குனாலும் அதற்கான இன்றைக்கி சிகிச்சை முறைகள் நிறைய இருக்குது அப்படின்னு பேசினாலும் இந்த குறைபாடு இருக்கா இல்லையா, இதை பார்க்கணுமா வேண்டாமான்ற ஒரு ஆங்ஸைட்டி, அந்த நேரத்தில் வர்ற அந்த ஒரு டென்ஷன் கூட ஒரு பெரிய பிரச்சனைகளுக்கு உள்ளாக்குதுன்றதை பார்க்குறோம். ஒரு திருமணமாகி ஓராண்டுகள் அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னும் போது குழந்தை வேணும்னு நினைக்கிற தம்பதியர் வந்து ஒரு பெரிய மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கப்படுறாங்கன்றாங்க. இது எந்த அளவுக்கு குழந்தையின்மைக்கான பாதிப்பை ஏற்படுத்தும்? ஸ்ட்ரெஸ் மெயினாக வந்து இந்த சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இன் இன்ஃபர்டிலிட்டி. அதாவது இப்போ குழந்தை இல்லைங்கிற அந்த ஒரு ஆங்ஸைட்டி, அதே வந்து அவங்க எந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறைய இருக்குது. ஏன்னா அந்த ஸ்ட்ரெஸ்னால அந்த ப்ரொலாக்டின்கிற ஹார்மோன் லெவல்ஸ் அதிகமாயிரும். இப்போ நம்ம என்ன தான் ஸ்டிமுலேஷன் கொடுத்தாலும் ஃபாலிக்கிள்ஸே க்ரோவே ஆகாது, அந்த ட்ரீட்மெண்ட் ஃபெயிலியர்ஸ் ஜாஸ்தி இருக்கும். ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் பேஷண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி ட்ரீட்மெண்ட் முடிகிறப்ப கண்டிப்பாக பீரியட்ஸ் வந்துடுமா வராதான்னு கரெக்டாக அந்த அந்த டேட் வர்றப்பலாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க. ஸோ அதனால் ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம வந்துட்டுருக்கோம், அந்த இதில் எதையுமே யோசிக்காமல் ரிலாக்ஸ்டாக வரணும். முதல்ல அந்த ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டிலாம் இருக்கக்கூடாது. தே கேன் கோ ஃபார் யோகா மெடிடேஷன் எல்லாம் பண்ணிவிட்டு ரெகுலராக அந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். டயட்டு எக்ஸசைஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி கரெக்டாக அவங்க முதல்ல என்ன ப்ராப்ளம், ஹஸ்பண்ட் சைடு ப்ராப்ளமா ஒய்ஃப் சைடு ப்ராப்ளமா. இப்போ ஒய்ஃப்க்கு மெயினாக இந்த இரெகுலர் பீரியட்ஸ் அந்த ஓவுலேஷன் ப்ராப்ளம் இருக்கும், ஆர் இந்த டியூப் அது 30% ஓவுலேஷன் ப்ராப்ளத்தினால கன்சீவ் ஆகாமல் இருப்பாங்க. ஒரு 30% பார்த்தீங்கன்னா டியூப்ல பிளாக் இருக்கும். ஒரு 20% இந்த எண்டோமெட்ரியோசிஸ்னு ஒரு ப்ராப்ளம். எண்டோமெட்ரியோசிஸில் ரத்த கட்டி மாதிரி வருது ஓவரியில், பின்ன இது ஓவரி யூட்ரஸ் பின்னாடியெல்லாம் அந்த சாக்லேட் சிஸ்ட் அப்படின்னு சொல்கிறது. அந்த பிரச்சனைகள்னாலையும் சிலருக்கு குழந்தை இல்லாமல் இருக்கும். இல்லை யூட்ரஸில் ஏதாவது ஃபைப்ராய்ட்ஸ் அந்த மாதிரி செப்டம் ஏதாவது ப்ராப்ளம் அந்த இம்ப்ளான்டேஷன் ஆகிறதுக்கு முடியாமல் இருக்கும். ஸோ அதனால் இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு என்ன ப்ராப்ளமோ அதை கரெக்ட் முதல்ல சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது யூட்ரஸ்லாம் அப்படின்னா ஃபெர்டிலிட்டி என்ஹான்சிங் சர்ஜரி லைக் அந்த இதெல்லாமே பண்ணிக்கலாம். ஃபைப்ராய்டு இருந்தால் ரிமூவ் பண்ணிக்கலாம். சாக்லேட் சிஸ்டம் தட் ஹஸ் பி ரிமூவ். மினிமல் அந்த கார்னர் பிளாக்ல வந்து ஹிஸ்ட்ராஸ்கோபிக் ஆனுலேஷன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சிம்பிள் ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்ணிவிட்டு தே ஹேவ் டு அண்டர்கோ ட்ரீட்மெண்ட் ஃபார் இது இன்ஃபெர்டிலிட்டி. அதே மாதிரி ஹஸ்பண்ட் சைட் பார்த்தாலும் 7 பேராமீட்டர்ஸ்லாம் பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். அப்போ ட்ரீட்மெண்ட்டுன்னு வரும்போது டு பிளான் என்ன மாதிரி இப்போ 2 பேர்த்தோட இது ப்ராப்ளத்தை அனலைஸ் பண்ணிவிட்டு சிம்பிள் ட்ரீட்மெண்ட் போதுமா இல்லை ஐயுஐ போகணுமா ஐவிஎஃப் அப்படி வி டிசைட் லைக் தட். அப்போ அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்போதும் அந்த இதெல்லாம் ஸ்ட்ரெஸ் எதுவுமே இல்லாமல் அவங்க வரணும். அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, ஒரு தடவை ஒரு பக்கம் பார்ப்பாங்க, உடனே இன்னொருத்தவங்க இங்கே பக்கத்தில் வேறு டாக்டர் போக சொன்னாங்க. அதை ட்ரீட்மெண்ட்டு கண்டினியூஸாகவும் பண்ண மாட்டாங்க. ஒரு ஃபஸ்ட்டு சைக்கிள்லேயே சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிறதுலேயே நிறைய பேர் வருவாங்க. இப்போ ஐயுஐயில் சக்ஸஸ் ரேட் ரொம்ப கம்மி, 20% தான். ஃபஸ்ட்டு சைக்கிளில் கன்சீவ் ஆகிறது 20% தான். ஆனால் அதில் ஃபெயிலியர் ஆகிட்டு உடனே தே வில் சேஞ்ச் டாக்டர். இப்படி போய் அப்போ ஓவரி சும்மா மாற்றி ஸ்டிமுலேட் பண்ணும்போது கண்டிப்பாக ஃபெயிலியர் ரேட் அதிகம் தான் ஆகும். ஸோ முதல்ல தே ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தேர் ப்ராப்ளம்ஸ் பண்ணணும். வீட்டில் இருக்கிறவங்களும் எல்லாமே அவங்களுக்கு கொஞ்சம் கோஆப்ரேட்டிவாக இருக்கணும், கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கணும். அந்த மாரல் சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கணும். வீட்டில் இருக்கிறவங்களே இந்த மாமியார் எல்லாம் சும்மா மருமகள் அந்த இந்த குழந்தை இல்லைன்னாவே அது வந்து பெரிய ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ராமா டு த விமன் எஸ்பெஷலி. ஸோ அது வந்து வீட்டில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக அந்த மாதிரி இருந்தாங்கன்னா இன்னும் சக்ஸஸில் இம்ப்ரூவ் ஆகும். அந்த சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸு பெயினே வந்து அவங்களுக்கு அதுவே வந்து ஒரு இன்ஃபர்டிலிட்டியோட இதை அக்ரவேட் பண்ண. ஆக்சுவலி சப்போஸ் இப்போ ஒரு ட்ரீட்மெண்ட்டில் அவங்க கன்சீவ் ஆகிட்டாங்க, டெலிவரி ஆகிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னோட பேஷண்ட்டை நிறைய பேர் ஒரு 6 months டைமில் வித்தவுட் எனி ட்ரீட்மெண்ட் ஸ்பான்டேனியஸாக ப்ரெக்னென்சியோடு வருவாங்க. அதாவது ஒன்ஸ் தி டெலிவரி பேபி அந்த சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடுது. தே பிகம் வெரி ஹாப்பி. அந்த மென்டல் அகனி சுத்தமாக இருக்காது. ஸோ அதனால் அவங்க ஹார்மோன் அவங்க சிஸ்டமே எல்லாம் கரெக்ட் ஆகிக்குது. ஸ்பான்டேனியஸ் ஓவுலேஷன், ஸ்பான்டேனியஸ் ப்ரெக்னென்சி. அப்புறம் அதை வேண்டாம் அபார்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து நிற்கிற பேஷண்ட்ஸ் கூட இருந்திருக்காங்க அந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் ஃபஸ்ட்டு டைம் வந்து தேவோட ரெக்கையர்டு இது டெஸ்ட் டியூப் பேபி ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட். அது செகண்டில் ஸ்பான்டேனியஸ் ப்ரெக்னென்சியோடு வந்தவங்களும் இருக்காங்க. ஸோ அதனால் இது இப்போ அவங்க ஒரு தடவை ஐவிஎஃப் தான் பண்ணணும் அப்படின்னு கூட கிடையாது. ஏன்னா ப்ரீவியஸாக ரிப்பீட்டட் ஃபெயிலியர்ஸ்க்கு வேறு நிறைய காரணங்கள் இருக்குது.
ஸோ அதனால் இந்த இதில் மெயினாக இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் வெரி பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ அதனால் தே ஹேவ் டு கோ ஃபார் இந்த யோகா மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அது டயட் எக்ஸசைஸ் இல்லாமல் கூட இந்த இது கொஞ்சம் இந்த டிப்ரெஷன் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்தாலே வந்து கொஞ்சம் சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ரேட் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் வந்து பிளேஸ் அ மேஜர் ரோல். இதெல்லாம் சரியான உடனே அடுத்த குழந்தை இயல்பாகவே ஸ்பான்டேனியஸாகவே வருது. அது வந்து எப்படி வருது, 3 ஃபெயிலியர் டெஸ்ட் டியூப் பேபி ஃபெயிலியர் ஆன 3 times ஃபெயிலியர் ஆன பேஷண்ட்டுக்கு நேச்சுரலாக கன்சீவ் ஆயிருக்கு. ஸோ அதனால் வந்து குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு இதே கிடையாது. யாருக்கு வேணாலும் குழந்தை பிறக்கும், எல்லாருக்கும் குழந்தை பிறக்கும். குழந்தை இல்லைன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. கொஞ்சம் மேபி லேட் ஆகலாம், அவ்வளோதான். ஒரு சிலருக்கு உடனே ஆயிடுது, ஒரு சிலருக்கு லேட் ஆகும். அதை வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி ரொம்ப சிவியர் ப்ராப்ளம் லைக் இப்போ ஹஸ்பண்டுக்கு ரொம்ப சிவியர் மேல் ஃபேக்டர் ஏசோஸ்பெர்மியா அந்த மாதிரி இதுதான் கொஞ்சம் அந்த அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் லைக் இக்ஸி இல்லாட்டி டெஸ்ட் பேபியில் டோனர் செமன் அந்த மாதிரி சீரியஸ் ப்ராப்ளம். உண்மையிலேயே அவங்க 2 பேருக்கும் ஒரு பெரிய ப்ராப்ளம்னா இருந்ததுன்னா அதுக்கு பெரிய ட்ரீட்மெண்ட் போகணும். மைல்டாக மினிமல் சட்டில் ப்ராப்ளம்ஸில் இருக்கிறதுல கண்டிப்பாக நேச்சுரலாகவே கன்சீவாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஒருத்தர் நல்ல ஃபெட்டைலாக இருந்து ஒருத்தர் சப் ஃபெட்டைலாக இருந்தாங்கன்னா அதை காம்பன்சேட் ஆகிக்கும். இப்போ குழந்தை உடனே கல்யாணம் ஆனது குழந்தை பிறந்தவங்க எல்லாரும் கம்ப்ளீட்டாக 100% நார்மல்னு சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு மேபி சப் ஃபெர்டிலிட்டி இருந்திருக்கலாம், ஒருத்தர் நல்ல சூப்பர் ஃபெர்டைலாக இருந்தாங்கன்னா அது காம்பன்சேட் ஆகிக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் உடனே கல்யாணம் ஆகி வித்தின் 6 months ப்ரெக்னென்சி வந்து நார்மலாக டெலிவரி ஆகிருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி நார்மலாக டெலிவரி ஆன நார்மலாக கன்சீவ் ஆன அந்த பர்சன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ஒன்றுமே இருந்திருக்காதுன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் 2 பேருக்குமே ப்ராப்ளம் இருக்கும்போது தான் அந்த இன்ஃபர்டிலிட்டிங்கிற ப்ராப்ளம் வருது. அதுதான் மேடம். இப்போ 2 பேருக்குமே பிரச்சனை, ஒரு சீரியஸ் ப்ராப்ளம் இருக்கிற ஒரு தம்பதியருக்கு அவங்களுக்கான ஒரு குழந்தையின்மை மருத்துவம் அப்படின்னா என்னவா இருக்குது? இப்போ வந்து இப்போ மேல் சைடுன்னு எடுத்துகிட்டு இப்போ ஹஸ்பண்ட் செமன் பார்க்குறோம், கம்ப்ளீட்டாக ஏசோஸ்பெர்மியா ஒன்றுமே இல்லை அப்படின்னு வந்து அதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும். இப்போ சப்போஸ் அது அப்ஸ்ட்ரக்டிவ் ஏசோஸ்பெர்மியான்னு சொல்லுவோம். அது ப்ரொடக்ஷன் நார்மலாக இருக்கும், பட் அந்த குழாயிலேருந்து வர வழியில் அடைப்பு இருக்கிறது. அந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் நம்ம அந்த ஸ்பெர்ம்ஸை வந்து டெஸ்டிஸ்லேருந்து எடுக்கலாம். எப்ரிடிமஸ்ங்கிற அந்த பீஸாங்கிற டெக்னிக்கில் ஸ்பெர்ம்ஸை ரிட்ரீவ் பண்ணி அந்த இக்ஸி மெத்தடில் அவங்களுக்கு அந்த மாதிரி பீப்புளுக்கு அவங்க இந்த டெஸ்ட் டியூப் பேபி ஐவிஎஃப் மெத்தட் தான் பண்ண முடியும். இதே வந்து அதே ஒய்ஃப் சைடுன்னு பார்த்தீங்கன்னா பயோலேட்ரல் டியூபல் பிளாக் 100% டியூப் பிளாக்கு, அது ரிவர்சிபிள் பிளாக், அது எந்த நம்ம மைக்ரோ சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் சரி பண்ண முடியாது அப்படின்னு இருந்தாலும் அவங்களுக்கு வந்து we have to go for IVF only. மற்றபடி டியூப் நல்லா இருக்குது, ஒன்லி ஓவிலேஷன் ப்ராப்ளம் தான் இருக்குது. ஹஸ்பண்ட் செமனும் ஓகே, ஒரு மாடரேட்டாக இருக்குது, ரொம்ப சிவியர் ஆலிகோஸ்பெர்மியா இல்லை அப்படின்னா அந்த IUI ட்ரீட்மெண்ட், அந்த ஓவேரியன் ஸ்டிமுலேஷன் பண்ணி எக் ரிலீஸ் ஆகிறதுக்கு அந்த ஓவிலேஷன் இண்டக்ஷன் ட்ரீட்மெண்ட் ப்ளஸ் IUI இன்ட்ராயூட்டரைன் இன்செமினேஷன் அப்படிங்கிற அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஸோ அந்த IUI வந்து மினிமம் 3 times மேக்ஸிமம் 6 times வரைக்கும் ட்ரை பண்ணலாம். கண்டினியூஸாக ட்ரை பண்ணணும். ஏன்னா ஃபஸ்ட்டு சைக்கிளில் வந்து கன்சீவ் ஆகிற சான்சஸ் வந்து ஒன்லி 20%. அப்போ அதில் கன்சீவ் ஆகாதவங்க அடுத்த சைக்கிள் போகணும். அப்படியே போகும்போது இந்த கியூமுலேட்டிவ் ப்ரெக்னென்சி ரேட்னு சொல்லுவோம். அப்போ ஒரு 5th cyclங்கும்போது எல்லாருமே ப்ரெக்னென்ட் ஆயிடுவாங்க. ஸோ அதனால் வந்து கண்டினியூஸாக ட்ரை பண்ணணும். ஒரு தடவை பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 6 months கேப் விட்றது அப்படி பண்ணக்கூடாது. 6 times கண்டினியூஸாக ட்ரை பண்ணும்போது டெஃபினட்டாக தே வில் பிகம் ப்ரெக்னென்ட். அப்புறம் அத்தனை தடவை பண்ணியும் ஆகலை அப்படிங்கும்போது தான் we go for IVF மினிமம் 3 times they can try. இப்போ ஐவிஎஃப்ல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இப்போ அதில் வந்து நிறைய வி ஹார்வெஸ்ட் மோர் oocytes. அது நிறைய இந்த ஓவேரியன் ஸ்டிமுலேஷன் பண்ணும்போது ஒரு 9 days ஆஃப் ஸ்டிமுலேஷன் கொடுப்போம். அப்புறம் ட்ரிகர் கொடுத்துட்டு 36 hours ஓவம் பிக்கப் பண்ணுவோம். அப்போ வந்து ஒரு மினிமம் ஒரு 10 to 12 மேக்ஸிமம் 15 eggs கூட கிடைக்கும். இப்போ வி ஹார்வெஸ்ட் மோர் எக்ஸ். அப்போ ஹஸ்பண்ட் அந்த சேம் டே ஆஃப் பிக்கப் அவர் ஹஸ்பண்ட் செமன் கலெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ செமன் ப்ரிப்பேர் பண்ணி அது நல்ல ஸ்பெர்ம் கவுண்ட்லாம் நல்லா இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ஐவிஎஃப்னா அந்த இதில் ஒவ்வொரு இப்போ ஒரு பெட்டி டிஷ்ஷில் 4 வெல்டு பெட்டி டிஷ் இருக்கும். அதில் ஒரு வெல்லையும் 2 oocyte போட்டு ஒரு வெல்லுக்கு வந்து ஒரு 150,000 1 lakh ஸ்பெர்மை இன்செமினேட் பண்ணுறது. அதில் வந்து நம்ம நேச்சுரலாக டியூப்பில் ஃபெர்டிலைசேஷன் ஆகிற மாதிரி அதில் அந்த பெட்டி டிஷ்ஷில் ஃபெர்டிலைசேஷன் ஆகும். அது அப்புறம் இதில் இன்குபேட்டரில் வச்சு ஃபெர்டிலைசேஷன் ஆகுன்னு செக் பண்ணுறது. இதே வந்து மேல் ஃபேக்டர் ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப புவர் ஸ்பெர்ம் குவாலிட்டி அப்படின்னா அவங்களுக்கு டைரெக்டாக இக்ஸின்னா அந்த எக்கை வந்து க்ளீன் இந்த டெனரிவேஷன் சொல்லுவோம். அது பண்ணிவிட்டு ஸ்பெர்மையும் இது பண்ணிவிட்டு ஸ்பெர்ம் டெய்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த ஸ்பெர்ம் வந்து டைரெக்டாக இன்ஜெக்ட் பண்ணுது. இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன் இந்த எக்ஸி. ஸோ அந்த மெத்தடில் பண்ணலாம். ஸோ அந்த அப்போ வந்து இப்போ எம்ப்ரியோஸ் வந்து இப்போ நம்ம ஒரு 12 eggs கிடச்சி 12 ஸ்பெர்ம் இருந்தால் போதும். ஸோ when we get 12 embryos அதை கிரேடிங் பண்ணுவோம். எம்ப்ரியோஸ் வந்து grade 1 2 3ன்னு சொல்லுவோம். அதில் குட் குவாலிட்டி எம்ப்ரியோஸ் எல்லாம் வந்து இப்போ 2 அல்லது 3 அட் அ டைம் வந்து we can transfer ஒரு 2 to 3 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு மீதி சர்ப்ளஸாக எம்ப்ரியோஸ் இருந்தால் அதில் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம்.
ஸோ ஒரு சைக்கிள் ஸ்டிமுலேட் பண்ணால் அதுலேயே 2 தடவை யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் அந்த சைக்கிள் அவங்க ப்ரெக்னென்ட் ஆகலை அப்படின்னா அந்த ஃப்ரோசன் எம்ப்ரியோஸ் வந்து வி கேன் யூஸ் ஃபார் ஃப்ரோசன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர். அடுத்த ஒரு நேச்சுரல் சைக்கிளில் அப்போ ஸ்டிமுலேஷன் எதுவும் தேவையில்லை, பேஷண்ட் எந்த இன்ஜெக்ஷன் போடாமல் அந்த எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் பண்ண போதும். ஸோ ஒன்ஸ் ஸ்டிமுலேட் பண்ணாவே ஒரு 2 டைம்ஸ் அதில் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. ஓகே, இப்போ நிறைய பிரச்சனைகள் இருக்குது, ஆனால் அதற்கான தீர்வும் அப்படி நிறைய இருக்குது அப்படின்னும் போது பொதுவாகவே ஒரு மருத்துவர் அப்படிங்கிற முறையில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கவனத்தில் வச்சுக்கணும் ஒரு புதுமண தம்பதின்னு ஒரு ஆலோசனை சொல்லுவீங்க? ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து அவங்களோட டயட், அதான் நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு வந்து டயட் வந்து ஒரு நல்ல வெல் பேலன்ஸ் டயட் ஆஃப் குட் குவாலிட்டி ப்ரோட்டீன் வைட்டமின் மினரல்ஸ் நிறையா இருக்கணும். ஆவரேஜ் கார்போஹைட்ரேட் அண்ட் லெஸ் ஃபேட். அந்த மாதிரி நல்ல குட் பேலன்ஸ் டயட் சாப்பிட்ணும். ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், நிறைய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் அந்த மாதிரி. ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணணும். அப்புறம் இது வந்து அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ரெகுலர் அந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்ணிக்கிடும். ஆல்ரெடி அவங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, லேடிஸ்க்கு நிறைய பேருக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது. எல்லா பிளட் இன்வெஸ்டிகேஷன், சுகர் டயபிட்டிஸ் இருக்கா எல்லாம் பார்த்துட்டு இப்போ ரெகுலர் சைக்கிள்ஸ். ஹஸ்பண்ட் ஆல்சோ இப்போ பேட் ஹேபிட்ஸ், நிறைய பேர் ஸ்மோக்கிங், ஆல்கஹால், நிறைய பேர் ஸ்மோக் பண்ணுறாங்க ஹஸ்பண்ட்ஸ். அப்போ அந்த ஸ்மோக்கிங் ஆல்கஹால் வந்து டெஃபினட்டாக ஸ்பெர்ம் பேராமீட்டர்ஸ் பாதிக்கும். ஸோ அந்த மாதிரி பேட் ஹேபிட்ஸ்லாம் வந்து அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். வென் தேர் ட்ரைங் ஃபார் ப்ரெக்னென்சி எந்த பேட் ஹேபிட்ஸ் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஃபீமேல் சைடும் வந்து இந்த ஈட்டிங் ஹேபிட்ஸ்லாம் மாடிஃபை பண்ணிக்கணும். அந்த ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு அப்போ கரெக்டாக அந்த அவங்க ட்ரை பண்ணுறது. நிறைய பேருக்கு வந்து அந்த இதே தெரியாது, அதாவது ஃபெர்டைல் பீரியட்னா எதுனே தெரியாது. அவங்களே ஒரு கால்குலேஷன் பண்ணி இப்போ கான்ட்ராக்ட் பண்ண கன்சீவ் ஆயிரும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. அதாவது யாருக்கு வேணால் இப்போ கரெக்டாக எக்ஸாக்டாக 14th டே தான் ஓவுலேஷன் ஆகும், 16th டே அப்படிலாம் கிடையாது. ஸோ அவங்க வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு 7th டே or 8th டே to 21st டே ஆல்டர்னேட் டேஸ் கான்டாக்ட் பண்ணலாம். இப்போ வந்து ஒன்ஸ் வந்து ஸ்பெர்ம் உள்ளே போச்சுன்னா, இஃப் இட் என்டர்ஸ் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட், அதோட லைஃப் வந்து ஒரு 48 hours to 72 hours உள்ள உயிரோடு இருக்கும். அதே மாதிரி எக் வந்து ஓவரிலேருந்து ரிலீஸ் ஆகி ஃபெலோப்பியன் டியூப்பில் வந்து மினிமம் 12 hours மேக்ஸிமம் 24 ஹவர்ஸ்க்கு அது லைவாக இருக்கும். ஸோ அதனால் வந்து எப்போ எக் ரிலீஸ் ஆகுதுன்னு யாருக்கும் தெரியும். ஓவுலேஷன் கேன் ஹேப்பன். ஒரு சிலருக்கு கொஞ்சம் இயர்லியராக ஓவுலேஷன் ஆயிரும், ஒரு சிலருக்கு கொஞ்சம் லேட்டாக ஆகலாம். ஸோ ஓவுலேஷன் ஆகிறப்ப அந்த ஸ்பெர்ம் அங்கே இருக்கணும். ஸோ அதனால் ரெகுலர் இன்டர்கோர்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஒரு அட்லீஸ்ட் ஆல்டர்னேட் டேஸ் ஆர் ஒன்ஸ் இன் 2 days ஆகுது, ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு 7th டே to 21st டே அந்த ஃபெர்டைல் பீரியடை கவர் பண்ணணும். அப்போ கரெக்டாக எக் ரிலீஸ் ஆகும்போது அங்கே டியூப்பில் ஸ்பெர்ம்ஸ் இருக்கணும். அப்போ வந்து சான்ஸ் ஆஃப் கன்செப்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஃபெர்டைல் பீரியட் பற்றின நாலேஜ் வந்து கொஞ்சம் எல்லாருக்கும் தெரியும். நிறைய பேருக்கு அதை மிஸ் பண்ணிடுவாங்க. இப்போ ஹஸ்பண்ட்ஸ் வெளியூரில் ஒர்க் பண்ணுவாங்க, கரெக்டாக அந்த ஒய்ஃபோட 4th வீக் ஆஃப் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் தான் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வருவார். அப்போ கான்டாக்ட் பண்ணாலும் கண்டிப்பாக கன்சீவ் ஆகுது. ஸோ அதனால் அந்த நாலேஜ் அபவுட் ஃபெர்டைல் பீரியட் தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். ஸோ அதே மாதிரி அவங்களுக்கு அதெல்லாம் புரியணும். இப்போ ஃபெர்டிலிட்டி அதே நிறைய பேர் போஸ்ட்போன் பண்ண நினைக்கிறவங்களும் அதெல்லாம் யோசிக்கணும். அவங்களோட ஏஜை ஃபஸ்ட்டு நினைக்கணும். ஏஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏஜ் அதிகமாக ஃபெர்டிலிட்டி பொட்டென்ஷியல் கம்மியாகும். ஸோ ஏஜ் இப்போ ஆல்ரெடி அந்த ஒய்ஃப் வந்து 30ன்னா டெஃபினட்டாக உடனே இமீடியட்டாக அவங்க ட்ரை பண்ணணும். டாக்டர்கிட்டையும் வந்து இது பண்ணிக்கலாம், அவங்களோட ஓவேரியன் ரிசர்வ் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் 2 பேருமே, ஹஸ்பண்ட் மோர் தென் 40னால அவங்களோட ஃபெர்டிலிட்டி பொட்டென்ஷியல் கம்மியாகும். ஸோ அதனால் அது ஏஜ் ஃபேக்டர் ஆல்சோ தே ஹேவ் டு கீப் இன் மைண்ட். இப்போ போஸ்ட்போன் பண்ணுற ஐடியா இருக்கிறவங்க முதல்ல டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு பண்ணிக்கணும். கண்டிப்பாக டாக்டர். ஒரு மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை சிறப்பு மருத்துவர் அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு இந்த மகப்பேறு சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு வரும்போது பெண்களை அதிகமாக பாதிக்குது அப்படின்னால பெண்கள் வந்து அந்த வயதுக்கு வந்து அந்த பிபர்ட்டி அட்டைன் பண்ண அந்த பீரியட்லேருந்தே அவங்களுக்கான ஒரு பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அது ஆரம்ப கட்டத்திலேயே ஒரு மருத்துவரை நம்ம அணுகி சரி பண்ண வேண்டிய அவசியம் என்ன, இதை பெற்றோர்களும் எவ்வளோ தூரம் கவனத்தில் இருக்கணும், திருமணமான புதிதில் பிரச்சனைகள்னு வரும்போது வயது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பு கொடுக்குது. சின்ன வயசுன்னும் போது ஒரு வருஷம் வெயிட் பண்ணலானாலும் நம்ம அந்த 30 வயதுலலாம் நம்ம திருமணம் வரும்போது உடனே மருத்துவரை அணுக வேண்டிய அவசியம் என்ன, மருத்துவத்துறையில் என்ன மாதிரியான ஒரு டெக்னிக்ஸ் எல்லாம் இன்னைக்கு இருக்குது, அதன் மூலமாக எவ்வளோ தூரம் எல்லாம் சாத்தியப்படுது அப்படின்னு பல விஷயங்களை கருத்துக்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி. நூற்றாண்டு காலங்கள் கடந்து வந்தாலும் தமிழின உணர்வை நம்முள் உணர வைப்பது பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் என்று சொல்லலாம். இன்று அவர் என்ன செய்தியை நம் முன் எடுத்துரைக்கப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் வீடியோ லேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். மகாபாரதத்தைப் போல அத்தனை நூற்றுக்கணக்கான கிளைக்கதைகளை கொண்ட இன்னொரு நூலை நாம் பார்க்க முடியாது. ஏராளமான கிளைக்கதைகள், ஏராளமான விவாதங்கள், ஏராளமான அறிவுரைகள், ஏராளமான குழப்பங்கள் எல்லாம் மகாபாரதத்திலே உண்டு.
சில செய்திகள் புத்தம் புதிய தெரிப்புகளாக அந்த நூலில் வந்தும் விழுகின்றன. பல இடங்களில் குழப்பங்களும் ஏற்படுகின்றன. அப்படிப்பட்ட ஓரிடம்தான் அர்ஜுன அபிகமன பருவம் என்று ஒரு பருவத்தில், அதாவது நாட்டையெல்லாம் இழந்து சூதாடியதற்கு பிறகு காட்டில் அவர்கள் இருக்கிற நேரத்தில் அந்த வன பருவத்திலே அது வருகிறது. காடுகளில் இருக்கிற போது அவர்கள் அமர்ந்து பேசி கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் இருக்கிறார்கள்? பஞ்சபாண்டவர்கள், பாஞ்சாலி. அதற்கு பிறகு பாஞ்சாலியை கிருஷ்ணன் அழைத்து கொண்டு போவதற்கு முந்திய கட்டம். அனைவரும் பேசி கொண்டிருக்கிற நேரத்தில், அப்போதுதான் அங்கே கிருஷ்ணன் வருகிற நேரத்தில் பாஞ்சாலி கடுமையாக கோபப்படுகிறாள். யார் மீதென்றால் தன் கணவர்களின் மீதும் கிருஷ்ணனின் மீதும் அவள் ஒரே நேரத்திலே கோபம் கொள்கிறாள். தெரியுமா உனக்கு, எங்கே போயிருந்தாய்? 5 பேரும் அமைதியாக இருந்தார்கள். என்னை அரங்கத்தில் அவையில் மானபங்கப்படுத்துகிற போது பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு கணவர்கள் என்று பெயரா? சரி, நீயாவது கேட்க வேண்டாமா என்று அவள் கோபப்படுகிறாள். அப்போது கிருஷ்ணன் அவளுக்கு சொல்லுகிற ஆறுதல் என்பது, நான் அப்போது ஊரில் இல்லை, சௌபம் என்கிற நகரில் ஒரு போர் நடந்து கொண்டிருந்தது. அந்த போருக்கு நான் போயாக வேண்டிய கட்டம். அந்த நாட்டை அழித்து அவர்களிடமிருந்து அதனை மீட்க வேண்டிய தேவை இருந்த காரணத்தால் நான் போய்விட்டேன். நான் இருந்திருந்தால் இப்படி நடந்திருக்காது, நீ அழாதே என்று ஆறுதல் சொல்கிறார். இது வெறும் ஆறுதல் தானா, உண்மையா என்று ஒரு பெரிய கேள்வி நமக்கு வருகிறது. இந்த விடையை சொல்லுகிற போது கிருஷ்ணன் ஒரு பெரிய தெய்வத்தினுடைய அம்சம் கொண்டவராக, எங்கே இருந்தாலும் எதையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிற கடவுளாக தோன்றவில்லை. சாதாரண மனிதர்கள் விடை சொல்லுவது போல, அன்றைக்கு நான் ஊரில் இல்லை, நான் மட்டும் இருந்திருந்தால் என்று சொல்லுகிற செய்தியும், அதே நேரத்தில் மகாபாரதம் நமக்கு தருகிற செய்தி, அப்படி அந்த பெண் துயில் உரியப்படுகிற போது கண்ணன் தான் தன் கைகளின் மூலம் ஆடைகளை அவளுக்கு கொடுத்தான் என்றும் சொல்லப்படுகிறது. எனவே கண்ணன் அந்த இடத்திலே இருந்ததாகவும் இருக்கிறது, இல்லை என்றும் இருக்கிறது. ஒரு கடவுளின் தன்மையோடு எங்கிருந்து வேண்டுமானாலும் அந்த பெண்ணை காப்பாற்றக்கூடியவர் என்பதாகவும் இருக்கிறது. ஒரு மனிதனின், சாதாரண மனிதனின் தன்மையோடு நான் வெளியூருக்கு போய்விட்டேன், எனவே உன்னை காப்பாற்ற முடியவில்லை என்று சொல்லுகிறவராகவும் இருக்கிறது. இப்படிப்பட்ட குழப்பங்கள் அந்த மகாபாரத கதையிலே இருக்கின்றன. ஆனால் அதே நேரத்தில் அந்த மகாபாரதம் சொல்லுகிற சில அறிவுரைகளை, வாழ்வியல் செய்திகளை நாம் மறுத்துவிட வேண்டிய தேவையில்லை. இப்படி கிருஷ்ணனிடத்திலே சொன்ன பாஞ்சாலி கடுமையாக கணவன்மார்களை பார்த்தும் பேசுகிறாள். அதற்கு முன்பாக பீமனும் தருமனை எதிர்த்து பேசுகிறார். பல இடங்களில் தருமனை பீமன் எதிர்க்கிற காட்சிகளை மகாபாரதத்திலே நம்மாலே பார்க்க முடிகிறது. எப்படி நீ இப்படி ஒரு விளையாட்டுக்கு ஒப்புக்கொள்ளலாம் என்று பீமன் தன் அண்ணனை பார்த்து கேட்கிறார். அப்போது தருமன் சொல்லுகிற விடை, நீயும் தானே அன்றைக்கு பேசாமல் இருந்தாய். நாம் சூதாடுவதற்கு துரியோதனன் ஒரு நிபந்தனையை வைத்தான். இந்த ஒரே ஒரு ஆட்டம் ஆடுவோம். இந்த ஆட்டத்தில் யார் தோற்கிறோமோ அவர்கள் தங்களினுடைய நாடு, செல்வம் எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டு காட்டுக்கு போய்விட வேண்டும். 12 ஆண்டுகள், அதற்கு பிறகு 1 ஆண்டு மறைந்து வாழ வேண்டும் என்கிற அந்த நிபந்தனையை ஏற்றுக்கொண்டு தானே நாம் சூதாட்டத்தை தொடங்கினோம். அப்போது பேசாமல் இருந்துவிட்டு இப்போது நீ கோபப்படுகிறாயே, என்ன நியாயம் என்று தருமன் கேட்கிறான். இதிலே பெரிய செய்தி என்ன என்றால், நாம் பொதுவாக அறிந்து வைத்திருப்பது அல்லது நமக்கு சொல்லப்படுவதெல்லாம், ஒரு சூதாட்டம் நடந்தது, அந்த சூதாட்டத்தில் எல்லாவற்றையும் இவர்கள் இழந்து விட்டார்கள் என்பது. அது உண்மை அல்ல. அதாவது அது முழு உண்மை அல்ல. அது நடந்தது, இவர்கள் எல்லாவற்றையும் இழந்தார்கள். ஆனால் இழந்துவிட்டு போய்கொண்டிருக்கிற போதே திருதராஷ்டிரன் அவர்களை அழைத்து, வேண்டாம், எல்லாவற்றையும் அவர்களுக்கு திருப்பி கொடுத்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டான். அந்த இடத்திலேயே திருதராஷ்டிரன் அனைத்தையும், பாஞ்சாலி உட்பட மனைவியையும் பொருள்களையும் எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து, ஏதோ விளையாடினோம், அந்த விளையாட்டுக்கு இப்படியெல்லாம் ஒரு பின் விளைவு இருக்கக்கூடாது என்று சொல்லி கொடுத்து விட்டதற்கு பிறகு மீண்டும் அஸ்தினாபுரம் நோக்கி மகிழ்ச்சியோடு அவர்கள் சென்று கொண்டிருந்த நேரத்திலே தான் சகுனியினுடைய தந்திரத்தால் மறுபடியும் ஒருவன் சூதாட்டத்திற்கு தருமனை வந்து அழைக்கிறான். எனவே எல்லாவற்றையும் பஞ்சபாண்டவர்கள் இழந்தது ஒரு முறை சூதாடி அல்ல, மறுபடியும் சூதாடி இழந்தார்கள் என்பது மகாபாரதம் சொல்லுகிற செய்தி. 2வது முறையாக அவர்களை சூதாட்டத்திற்கு அழைத்தபோது அப்போதாவது தர்மன் சொல்லியிருக்க வேண்டும் இல்லையா? ஒரு முறை சூதாடினோம், எல்லாவற்றையும் இழந்தோம், திருதராஷ்டிரன் எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்க சொல்லிவிட்டார்.
இனி அந்த பிழையை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று சொல்லியிருக்க வேண்டும் இல்லையா? ஏன் திரும்பவும் சூதாட்டத்திற்கு வந்தார்கள் என்றால், அதை பீமனே ஒரு இடத்திலே சொல்லுகிறான், தருமனுக்கு என்ன இருந்தாலும் சூதாட்டத்தின் மீது ஒரு பெருங்காதல் இருக்கிறது. எப்போதும் சூதாட்டத்தில் இருந்து மீள முடியாத அளவுக்கு காதல் தருமனுக்கு இருந்திருக்கிறது. இப்போதும் நாம் பார்க்கலாம், குடியில் சூதாட்டத்தில் பழகிவிட்டவர்கள் அதிலிருந்து மீள்வது மிக மிக கடினம். சாதாரண மனிதர்கள் அப்படி இருக்கலாம், தருமர் அப்படி இருக்கலாமா? அப்படி இருப்பது தர்மமா என்கிற கேள்விகளும் நமக்கு எழுகின்றன. எனவே அந்த நிபந்தனையை நான் ஏற்றுக்கொள்ளுகிற போது நீயும் பேசாமல் தானே வாய்மூடி இருந்தாய், இப்போது என்ன பேசுகிறாய் என்று தர்மர் கேட்பதும் அந்த பகுதியிலே தான் வருகிறது. அந்த நேரத்திலே தான் பாஞ்சாலி சினங்கொண்டு பேசுகிறாள். 1000 இருந்தாலும் நீங்கள் அன்றைக்கு காத்த அமைதி இருக்கிறதே, அது அமைதி அல்ல, அது அநாகரிகம். நீங்கள் போரிட்டு இருக்க வேண்டும். சத்திரியன் என்று சொன்னால் அது போர்க்குணமுடையவனாக இருக்க வேண்டும். இப்படி தரந்தாழ்ந்து தலைகுனிந்து அமர்ந்திருப்பது என்ன போர் வீரம் என்று அவர்களை பார்த்து பாஞ்சாலி நேரடியாகவே கேள்வி கேட்கிறாள். யாரும் விடை சொல்லவில்லை. அப்போது பாஞ்சாலியே ஒன்றை எடுத்துச் சொல்லுகிறாள். அது பிரகலாதன் கதையிலே வருகிற செய்தி என்று சொல்லுகிறாள். சினம் என்றைக்கும் சிறந்ததன்று, ஆனால் அதே நேரத்தில் எல்லா நேரமும் பொறுமையாக இருப்பதும் சிறந்ததன்று. இந்த வரிகளைத்தான் நாம் குறித்து கொள்ள வேண்டும். சினம் கொள்ளாமல் இருப்பது உயர்ந்த குணம்தான், ஆனால் சினம் கொள்ள வேண்டிய நேரத்தில் அதுதான் சரி. எந்த நேரமும் எங்களுக்கு சினமே வராது, நாங்கள் பொறுமையாகத்தான் இருப்போம் என்று சொன்னால் எப்படி சினம் சிறந்ததில்லையோ அதுபோல எல்லா நேரத்திலும் பொறுமையும் சிறந்ததில்லை. அதுதான் இந்த பகுதியை படிக்கிற போது நமக்கு கிடைக்கிற ஒரு புரிந்து கொள்ள வேண்டிய வாழ்வியல் செய்தி என்று எண்ண தோன்றுகிறது. சினம் கூடாது, பொறுமை வேண்டும். ஆனால் எல்லா நேரமும் சினம் கூடாதென்றோ எல்லா நேரமும் பொறுமை வேண்டுமென்றோ கூறுவது அறிவுடைமை ஆகாது. சினம் தவிர்த்தல் நலம், ஆனால் சினமும் சில வேளைகளில் வேண்டும், அதுவும் நலம் தரும் என்பதை இந்த பகுதி சொல்லுகிறது. அப்படி கோபப்பட வேண்டிய சிறு நேரத்தில் கூட கோபப்படாமலேயே இருந்து விடுவது அமைதியோ தர்மமோ அல்ல, தர்மத்தை இழந்துவிடும் செயலாகவும் அது ஆகும் என்று பாஞ்சாலி உணர்த்துகிறாள். ஆனாலும் தருமன் இல்லை இல்லை, என்றைக்கு நாம் ஓர் உறுதிமொழியை ஏற்று அமர்ந்து விட்டோமோ அதற்கு பிறகு அந்த வாக்கிலிருந்து வெளியேறவோ விடுபடவோ கூடாது என்று கூறுகிறார். கொடுத்த உறுதிமொழியிலே இருந்து மீறக்கூடாது, நிபந்தனையை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அதிலிருந்து விலகக்கூடாது என்பது சரிதான். ஆனால் ஒரு சூதாட்டத்திற்காக இப்படிப்பட்ட நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வது சரியா, தர்மமா என்பதை மகாபாரதம் தான் நமக்கு சொல்ல வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் நம்மை நாம் ஈடு கொடுக்க முடியாத அளவிற்கு நோய்கள் அதிகரித்து கொண்டே வருகின்றன. எனவே நோய்களில் இருந்து நம்மை நாம் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி இன்றைய மருத்துவம் பகுதியில் பார்க்கலாம். நம் விடியலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம் நேயர்களே, மருத்துவ ஆலோசனை பகுதியிலே இன்று பசியின்மை பற்றி பார்ப்போம். அதாவது பசி என்பது ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்தின் பிரதிபலிப்பு. ஸோ இப்போ நல்லா 3 வேளை பசிக்குது சார், சூப்பராக சாப்பிட்றேன் சார் அப்படின்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும்னு அர்த்தம். ஆரோக்கியம் குறையும் பொழுது முதலாவதாக காணாமல் போவது பசி தான். யூஸ்வலாக சொல்லுவோம்ல, பசி வந்தால் 10ம் பறந்து போகும் என்று. ஸோ அது மாதிரி பசி என்பது மிக மிக முக்கியமான ஒன்று மனித உடம்புக்கு. ஏன்னா அந்த பசி இருந்தால்தான் நாம் சாப்பிட முடியும், நம்ம சாப்பிட்டால்தான் உடம்பை சீராக வைத்துக்கொள்ள முடியும். இப்போ பசிங்கிறது சிலருக்கு இல்லாமல் போகும். ஏதோ ஒரு நாள் ஒரு வேளை பசிக்கலை அப்படின்னா நம்ம முந்தின வேளை நிறைய சாப்பிட்ருக்கோன்னு அர்த்தம். ஸோ அப்போ உடம்பு காம்பன்சேட் பண்ணுறதுக்காக அந்த பசியை குறைக்குதுன்னு அர்த்தம். ஆனால் பசியே ரெகுலராக எடுக்காமல் இருந்தால் அது தவறு. அப்படின்னா என்னமோ பிரச்சனை உள்ள. அது என்ன பிரச்சனைன்னு நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். மருத்துவர்கிட்ட போய் ஆலோசனை எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ பசி எடுக்கலைன்னு வைங்க, சாப்பிட முடியாது. சாப்பிடாதப்போ எடையும் குறைந்து போகும். கூடவே காய்ச்சல் இருக்கான்னு பார்க்கணும். நம்ம நாட்டில் பசியின்மையோட சாயங்காலம்னா காய்ச்சல், உடம்பு இழைச்சிட்டே போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு டிபி இருக்கா, காசநோய் இருக்கான்னு தான் பார்க்கணும் நம்ம நாட்டில். ஆனால் சாதாரணமாக இப்போ பசியின்மை 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று மனது ரீதியானது, அடுத்தது உடல் ரீதியானது. இப்போ நாம் ஒரு மன சோர்வு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது மன தளர்ச்சி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதாவது டிப்ரெஷன் அல்லது மனக்கவலைகள், ஆங்ஸைட்டி,
டென்ஷன் இதெல்லாம் இருக்கும்போது பசி எடுக்காது. ஸோ மனசுனாலேயே பசி எடுக்காது. மனசு நல்லா ஆரோக்கியமாக மனசு சந்தோஷமாக இருந்தால் தான் பசி எடுக்கும். ஸோ நான் மூளையிலேருந்து தான் பசிக்கிற சிக்னல் வரணும். அதாவது கண்டிஷன் ரிஃப்ளெக்ஸ் ஒன்று பாவ்லோவ் என்ற விஞ்ஞானி தான் வந்து ரஷ்ய நாட்டில் சொன்னாங்க. கரெக்டாக அந்த இப்போ வந்து நாம் 8 மணிக்கு டிஃபன் சாப்பிட்றோம், 2 மணிக்கு சாப்பாடு மதிய உணவு, 8 மணிக்கு திருப்பியும் இரவு உணவுன்னு வச்சுங்க. கரெக்டாக அந்த 8 மணி ஆச்சுன்னா ரெகுலராக அதே டைம் நீங்கள் சாப்பிட்டு வழக்கப்படுத்தியிருந்தால் 7:59க்கு உங்களுக்கு வந்து இரைப்பையில் வந்து அமிலம் சுரக்க ஆரம்பிச்சிடும். இட்ஸ் கால்ட் பாவ்லோஸ் கண்டிஷன் ரிஃப்ளெக்ஸ் என்று பேர். ஸோ அது மாதிரி நம்ம வந்து காலத்துக்கு நமது இயக்கம் வந்து உடம்புலேயே வந்து தெர் இஸ் அ பயாலாஜிக்கல் கிளாக். அந்த பயாலாஜிக்கல் கிளாக் வந்து நீங்கள் அலார்ம் செட் பண்ண மாதிரி அதுவாகவே ஆக்டிவாக அப்பப்போ எல்லாத்தையும் உருவாக்கிடும். ஸோ இது வந்து மாறுபடுறப்போ ஒன்றும் மனசுனாலே மாறுபடலாம், உடல் உபாதைகளாலும் மாறுபடலாம். ஸோ இப்போ மனசுனால பிரச்சனைனா உடனடியாக அதுக்கான தீர்வை வந்து கண்டிப்பாக ஒரு மருத்துவர், மனோதத்துவ ஆலோசகர் யாரையாவது பார்த்து இதுலேருந்து வெளியே வரணும். அப்படியே வந்து நீண்ட நாட்களாக விட்டுட்டோன்னா அதை ட்ரீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் மனச்சோர்வு, மனச்சுமை, மனப்பழு அல்லது தேவையில்லாத கலக்கங்கள், கவலைகள் இருந்தால் உடனடியாக மனோதத்துவ ரீதியாக ஆலோசனை பெற்று அது நலம் பெறுவது நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த யோகா பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக உங்களுக்கு வந்து மனசு ரிலாக்ஸ் ஆகும். ஸோ அந்த மூச்சு பயிற்சி இருக்கின்றது, சுதர்ஷன் கிரியா என்று ஒரு மூச்சு பயிற்சி இருக்கின்றது. பண்ணும்போது இந்த தலையிலிருந்து உடல் வரைக்கும் கால் வரைக்கும், அதாவது உச்சி முதல் உள்ளங்கால் வரை என்று கூறுவார்களே, அவ்வளவும் அத்தனை உடம்பும் முழு உடம்பும் ரிலாக்ஸ் ஆகும், நல்லா அமைதி கிடைக்கும். அப்போ வந்து ஆரோக்கியம் கிடைக்கும், மனசும் ரிலாக்ஸ் ஆகும். ஸோ மனசை வந்து ரிலாக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கான நிறைய புத்தகங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் படித்து பார்க்கலாம், நீங்கள் ரொம்ப உதவியாக இருக்கும். ஆர்கானிக் காசஸ்னாலேயும் பசியின்மை வரலாம். அதாவது உடலில் ஏற்படுகின்ற நோய்கள், அந்த உடல் நோய்களாலும் கூட பசியின்மை வரலாம். உதாரணமாக எடுத்துட்டிங்கன்னா முதல்ல வயிறு, இந்த இரைப்பை, அந்த இரைப்பையில் பார்த்தீங்கன்னா ஹெலிகோபாக்டர் என்ற பாக்டீரியா கிருமி இருக்குது. ஹெலிகோபாக்டர் பைலோரை, குடிநீர்லேருந்து வருகின்ற கிருமி உள்ளே வந்தால் 30 ஆண்டுகள் உள்ளே உட்காந்துக்கும், கேஸ்ட்ரைட்டிஸும் உண்டு பண்ணும். ஸோ அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கும்போது அதிகமாக சாப்பிட முடியாது. கேஸ்ட்ரிக் அல்சர், அதாவது இரைப்பையில் ஏற்படுகின்ற புண், அந்த இரைப்பை புண் இருந்தாலும் பசி எடுக்காது. ஸோ அந்த ஹெச் பைலோரி இருக்கான்னு பார்த்து அதை சரி செய்யணும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிறுகுடலுக்குள்ளே போனோன்னா ஜியார்டியா லாம்பிலியா என்ற கிருமி அது வசிக்கும் பொழுது பசியின்மை ஏற்படுத்தும். ஸோ அதையும் தாண்டி நம்ம பெருங்குடலுக்கு போனோன்னா பெருங்குடலில் இருக்கிற நோய்கள், உதாரணமாக இப்போ இங்கே இந்த எல்லா இடத்துலையும் இருக்கிற புற்றுநோயில் கூட வந்து பசியின்மை ஏற்படும். ஸோ இப்போ அந்த செரிமான மண்டலத்திலே ஏற்படுகின்ற மாறுபாடுகள், எங்கே எந்த பிரச்சனை, எங்கே கேன்சர் வந்தாலும் நமக்கு பசியின்மை ஏற்படும். நுரையீரல் கேன்சர் வந்தால் கூட பசி எடுக்காது சரியா. ஸோ ரொம்ப நாளாக நீண்ட நாட்களாக பசி இல்லாமல் இருந்தால் உடனடியாக நம்ம மருத்துவ ஆலோசனை பெறுவது மிக மிக அவசியம். இன்னொரு நோய் இருக்குது, அனோரெக்சியா நெர்வோசா என்று. அதில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த இளைஞர்களுக்கு தான், ஜென்ரலாக இளைஞர்கள் இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க. மேலை நாடுகளில் ஜாஸ்தி, நம்ம நாட்டில் கம்மி இருந்தால் கூட எப்பாவது ஒரு நோயாளி இந்த மாதிரி பார்க்குறோம். அவங்க வந்து என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நம்ம உடம்புக்கு வெயிட் ரொம்ப ஜாஸ்தி, நம்ம வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே சாப்பிடாமல் இருந்து, அல்லது சாப்பிட்றதெல்லாம் அவங்களே கையை விட்டு வாமிட் பண்ணி, தே மேக் அ லாட் ஆஃப் பிக் கலாட்டா தேர். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து அனோரெக்சியா நெர்வோசா என்று கூறுவார்கள். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த தோல்லேருந்து முடி கலர்லேருந்து எல்லா மாறுபாடுகளும் நிகழும். ஏனென்றால் நிறைய சத்துகள் குறைந்து விடும். ஏன்னா ஒன்று அவங்க ஒன்றும் சாப்பிட மாட்டாங்க, இல்லை நிறைய சாப்பிட்டு அப்படியே வாமிட் பண்ணிடுவாங்க. ஸோ உடனே வந்து டாய்லெட் போயிட்டு வரணும்னு பார்ப்பாங்க, எப்படியாவது அந்த சாப்பிட்டதெல்லாம் வெளியே போகணுன்னு பார்ப்பாங்க. இது வந்து ஒரு நோய், மனோதத்துவ ரீதியாக ஏற்படுகின்ற நோய், அனோரெக்சியா நெர்வோசா என்ற நோய். அதை கண்டிப்பாக கரெக்ட் செய்யணும், கண்டிப்பாக கரெக்ட் செய்யலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பாக்டீரியா கிருமிகள் நிறைய நம்ம குடிநீர் மூலமாக ஈகோலை, அப்புறம் கிளெப்சியெல்லா போன்ற பாக்டீரியா கிருமிகள்லாம் வருது. இந்த பாக்டீரியா கிருமிகள் வந்து நம்ம குடலுக்குள்ளே போச்சுன்னா அந்த குடலில் வந்து பசியின்மை உண்டு பண்ணும். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எங்கேயாவது இப்போ சாப்பிட்றோம், சுகாதாரமற்ற குடிநீர் எடுத்துக்கொள்ளுகின்றோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். உடனடியாக நம்ம ஏற்படுவது பசியின்மை, காய்ச்சல், வாந்தி, வயிற்றுப்போக்கு. இதை வந்து அக்யூட் இன்ஃபெக்ஷியஸ் கேஸ்ட்ரோ என்டரைட்டிஸ் என்று கூறுவோம். வைரஸ் கிருமிகளாலும் ஏற்படலாம், பாக்டீரியா கிருமிகளாலும் ஏற்படலாம். இந்த மாதிரி குடலில் வந்து இந்த பாக்டீரியா கிருமிகள் திடீரென்று வந்தாலோ அக்யூட் சுச்சுவேஷனில், இல்லை க்ரானிக்காக சில சமயங்களில் உட்காந்துருக்கும், அந்த மாதிரி இருந்தால் கூட சில சமயங்களில் நமக்கு வந்து இந்த பசியின்மை ஏற்படும். ஸோ
இந்தியாவில் வந்து நாம் வந்து பார்க்க வேண்டியது டிபி இருக்கா, எங்கேயாவது காசநோய் இருக்கான்னு கண்டிப்பாக பார்க்க வேண்டும். ஸோ இப்போ இந்த பசி இல்லாதவங்க என்ன சார் டெஸ்ட் பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். முதல்ல போய் ஒரு மருத்துவ ஆலோசனை, தலையிலேருந்து கால் வரைக்கும் எக்ஸாமினேஷன் இஸ் இம்பார்ட்டண்ட், ஹிஸ்ட்ரி இஸ் இம்பார்ட்டண்ட். எவ்வளவு நாளாக பசி இல்லாமல் இருந்திருக்கு, கூட வந்து காய்ச்சல் இருக்கா, காய்ச்சல்லாம் நாள் பூரா இருக்கா, சாயங்காலங்களில் மட்டும் இருக்கா, எடை குறைவு இருக்கின்றதா, போக போக எடை குறைஞ்சிட்டே வருதா, வாந்தி இருக்கா, அல்லது இது வந்து லூஸ் மோஷன் இருக்கா, இதெல்லாம் ஹிஸ்ட்ரியில் எடுக்கணும். சிலருக்கு பார்த்திங்கன்னா மூச்சு திணறல், படபடப்பு, சில சமயம் நெஞ்சுவலி கூட வரலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் பசி இல்லாமல் இருக்கும். ஏன்னா ஹார்ட் பம்பிங் சரி இருக்காது. டைலேட்டட் கார்டியோ மயோபதி என்று ஒன்று இருக்கின்றது. ஹார்ட்டு நல்லா பம்ப் பண்ணணும். இப்போ உதாரணமாக இப்போ நம்ம உறிஞ்சிற உணவு குடல்லேருந்து எங்கே போகும்னா கல்லீரலுக்கு போகும். அந்த கல்லீரல் வந்து அதை சுத்திகரித்த பின் இன்ஃபீரியர் வீனக்காவா வழியாக ஹார்ட்டுக்கு போய் அது ரைட் ஏட்ரியம் என்ற வலது இதயத்தின் வலது பகுதியின் மேல் பகுதியில் போய் அங்கேருந்து கீழே போய் அதிலிருந்து வந்து பம்பாகி பல்மனரி ஆர்டரி வழியாக நுரையீரலுக்கு போய் கரியமிலவாயை வெளியே தள்ளி பிராணவாயுவை எடுத்துக்கொண்டு மீண்டும் இடது ஹார்ட்டுக்கு வந்து இடதுபுற ஹார்ட்லேருந்து பம்பாகி இரத்த நாளங்கள் வழியாக வெளியே போகணும். இப்போ இந்த ஹார்ட் பம்ப்பு சரியில்லைன்னு வைங்க, அப்போ வந்து எல்லாம் நீர் தேங்கி நிற்கும். உதாரணமாக இப்போ பார்த்திங்கன்னா கீழே தண்ணி தொட்டி இருக்குது, மேலே ஒரு தண்ணி தொட்டி இருக்குது. கீழே இருந்து தண்ணி தொட்டிலேருந்து மேலே வந்து தண்ணி பம்பாகி மேலே போகணும். பம்பு வேலை செய்யலைன்னு வைங்க, அப்போ கீழே இருக்கிற தண்ணி தேங்கி நின்றுக்கும், மேலே தண்ணி போகாது, இதெல்லாம் வழிய ஆரம்பிச்சிடும். இதை மாதிரி தான் நடக்குது. இந்த ஹார்ட் பம்பிங் சரியில்லைன்னா அந்த சிறுகுடல்லேருந்து பெருங்குடல்லேருந்து உறிஞ்சப்படுகிற உணவு கூட சரியாக மேலே வராது. மேலே வராமல் கல்லீரல் வந்து வீங்கிக்கும், கல்லீரலில் நீர் கோத்துக்கும், அதுக்கு மேலேருந்து இன்ஃபீரியர் வெனக்காவா எல்லாமே புடச்சி நின்றுட்டுருக்கும். அப்போ வந்து ஹார்ட்டில் வந்து பம்பிங் சரியில்லைனால பசி இருக்காது. ஸோ அப்போ இதய நோய்கள்லேயும் கூட பசி இல்லாமல் இருக்கலாம். கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறவங்க சிறுநீரகம் சரியாக வேலை செய்யலைன்னா பசிக்காது. ஸோ அந்த மாதிரி உடலில் வந்து பல உபாதைகளால் பசியின்மை ஏற்படலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு எக்ஸ்ரே செஸ்ட் எடுத்து பார்க்கணும், இரைப்பைக்கு வந்து ஸ்கேன் எண்டாஸ்கோப்பி பார்க்கணும், கல்லீரல் பித்தப்பை கணையமெல்லாம் நலமாக இருக்கா, கணையத்துலேருந்து நொதிகள் சரியாக வருதா, பித்தநீர்லேருந்து ஜூஸ் வெளியே வருதா. பித்தநாளப்பாதையை அடைச்சாலும் இந்த மஞ்சள் காமாலை நோய் இருக்கும் பொழுது பித்தநாளப்பாதை அடைப்பினால் ஏற்படலாம், கணைய நோய்களால் பசியின்மை ஏற்படலாம். எல்லாமே ஒழுங்காக இயங்கினால தான் பசி சரியாக இருக்குங்க சார். ஸோ அப்போ அதில் வந்து கணையநாள பித்தநாள பாதை அடைப்பு இருக்கான்னு பார்க்குறக்கு அல்ட்ராசவுண்ட் கருவி இருந்தால் போதும், இல்லை சிடி ஸ்கேன் பண்ணலாம், எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணலாம். இதையெல்லாம் பண்ணும்பொழுது நமக்கு தெரியும். அடுத்தது ரத்த டெஸ்ட் இருக்குது, சிம்பிள் டெஸ்ட், கம்ப்ளீட் பிளட் கவுண்ட்ஸ் பார்க்கணும், இஎஸ்ஆர் பார்க்கணும். அடுத்தது சுகர் எப்படி இருக்குது, சர்க்கரை அதிகமாக இருந்தாலும் கூட பசியை வந்து சில சமயம் பசி அதிகமாக எடுக்கும். சிலருக்கு வந்து பசி இன்மையே இருக்கலாம். ஏன்னா இது வந்து நேச்சர்ஸ் ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம். இரைப்பை இயக்கம் டிலே ஆச்சுனாலும் கூட இருக்கலாம். அதுக்கு வந்து நம்ம சின்டிகிராஃபி என்ற கருவி இருக்கின்றது. இந்த மாதிரி பல டெஸ்ட் இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணி பார்க்கணும். பார்த்தா தான் இந்த பசியின்மைக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி இதை சரி செய்ய முடியும். பசி என்பது ஆரோக்கியத்தின் அறிகுறி. பசி குறைந்தாலே நமது உடல் அல்லது மனத்திலே ஏதோ கோளாறு இருக்கின்றது என்பது அது எடுத்துக்காட்டாக திகழ்கின்றது. உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெற்று மீண்டும் அந்த பசியை உண்டு செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு அடுத்த வாரம் இன்னொரு அழகான தலைப்பில் உங்களுடன் இணைவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். வணக்கம்.